Okay, so good afternoon to everyone. So, எல்லாருக்குமே ஹாப்பி நியூ ஃபினான்ஷியல் இயர். ஸோ நியூ ஃபினான்ஷியல் இயர்ல இருக்கோம். ஸோ நம்மளோட ப்ராசஸ்லையும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரலாம். நம்ம எக்ஸிஸ்டிங் சிஸ்டம்ல என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் நம்ம ஃபேஸ் பண்றோம் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு, ஸோ அதில் எந்த மாதிரியான இம்ப்ரூவைசேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் டிஸ்கஸ் பண்றதுக்காக தான் இந்த சின்ன டெமோஸ்ட்ரேஷன். ஸோ இதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு ஆக்சுவலி எக்ஸிஸ்டிங் சொல்ல போனா 2022, 23, 24 கம்பேர் பண்ணும்போது 24-25ல எல்லா டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடிஸும் நல்லா கோஆபரேட் பண்ணியிருந்தீங்க. ஸோ நிறைய பில்ஸ் நாங்க ஆன் டைம் ரிசீவ் பண்ணோம். தேர் ஆர் சம் ஃபிளாஸ் லைக் கொஞ்சம் டிலேவா வர்றது, அப்ரூவல் இல்லாம இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்கு. ஸோ பட் கம்பேர்ட் வித் ப்ரீவியஸ் இயர் நம்ம வந்துட்டு ஃபார் அஹெட் வந்துட்டோம். ஸோ இதுல நம்ம இன்னும் எங்கெங்க அதாவது எல்லாத்தையும் நம்ம மேன் பவர் தான் ட்ரஸ்ட் பண்ணியிருக்கோம். அப்படிங்கும்போது எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியுமா? ஸோ அந்த வேலையை செய்யும் போது அவங்களுக்கு அந்த விஷயங்கள் ஞாபகத்துக்கு வருமா அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ ஹியூமன் அப்படின்னு இருக்கும் போது எல்லா இடத்துலயுமே வந்துட்டு எரர்ஸ் அப்படிங்கிறதுமே அன்அவாய்டபிள். ஸோ எல்லா சைட்லயுமே இதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ இதை நம்ம எப்படி இன்னும் கொஞ்சம் சிஸ்டமேட்டிக்கா பண்ணலாம்? ஸோ இன்னும் கொஞ்சம் சிஸ்டமேட்டிக்கா பண்ணி இப்போ இந்த நடந்துட்டு இருக்கிற ஃப்ரீக்வெண்டா நடக்கிற எரர்ஸை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கறத தான் நம்ம இந்த நியூ சிஸ்டம்ல நம்ம ஆஸ் பண்ண ட்ரை பண்ண போறோம். ஸோ இப்போ எக்ஸிஸ்டிங்கா நம்ம என்ன மாதிரியான, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பழைய சிஸ்டம் ஏன் நிறைய பேருக்கு வந்து நல்லா தானே போயிட்டு இருக்கு, அதுல என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரியான டவுட்ஸ் இருக்கும். ஸோ அதனால நான் சில பாயிண்ட்ஸை லிஸ்ட் அவுட் பண்றேன், நீங்களும் சில பாயிண்ட்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. ஸோ நம்மளோட ப்ரெசன்டேஷன் நான் முடிச்சிடுறேன், அந்த லைவ் ஃபார்மே காமிக்க போறேன். ஸோ அந்த லைவ் ஃபார்ம் முடிச்சதுக்கு அப்புறம் யூ ஜஸ்ட் ஹேவ் அ மீட்டிங் வித் யுவர் டீம். ஸோ இந்த ரெக்கார்டிங் செஷனையும் காமிங்க. அவங்க ஏதாச்சும் இன்புட்ஸ் கொடுக்குறாங்க, அவங்க ஏதாச்சும் டவுட்ஸ் கேட்கறாங்க அப்படின்னா ஃபீல் ஃப்ரீ டு எக்ஸ்பிளைன் டு மீ. ஸோ நான் இந்த ஃபார்ம் மாடிஃபை பண்ணி வச்சிருக்கேன். சப்போஸ் ஏதாச்சும் கொடுக்கறதுல ஏதாச்சும் கிளாரிஃபிகேஷன் தேவைப்பட்டுச்சுன்னா எக்ஸ்பிளனேஷன் சொல்றேன். சப்போஸ் ஏதாச்சும் மாடிஃபிகேஷன் தேவைப்பட்டுச்சுன்னா மாடிஃபிகேஷன் ஆல்சோ இட்ஸ் பாசிபிள். ஸோ எந்த தேர்ட் பார்ட்டிஸுமே பண்ணல. ஸோ நம்மளே கஸ்டமைஸ் பண்ணதுனால ஸோ நம்மளோட ரெக்யர்மெண்ட்ஸுக்கு பிளஸ் நம்மளோட பாலிசியை வயலேட் பண்ணாம என்ன மாடிஃபிகேஷன் வேணாலும் இந்த ஃபார்ம்ல பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம இஷ்யூஸை லிஸ்ட் அவுட் பண்ணும்போது இஷ்யூஸ் அப்படின்ற சென்ஸ், ஸோ இட்ஸ் மைனர் இஷ்யூஸ், பட் அதனால அந்த என்டையர் ப்ராசஸுமே ஸ்டாப் ஆகிற மாதிரி இருக்கு. ஸோ அந்த இஷ்யூஸை ஃபர்ஸ்ட் லிஸ்ட் அவுட் பண்றேன். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த செஷன் உங்ககிட்ட கேட்கிறேன், அந்த ஃபார்மை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றோம்னா இந்த இஷ்யூஸ் எல்லாம் திருப்பி வருமா அப்படிங்கிறத நீங்களும் ஒரு வாட்டி என்ஷூர் பண்ணுங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இஷ்யூ என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு ஒரு மெட்டீரியல் டெலிவரி வந்துட்டு பில்லிங் கவுண்டர்ல வந்து அங்கதான் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பட் ஆனால் சில சிச்சுவேஷன்ஸ்ல டைரக்டா யூசர் டிபார்ட்மெண்ட்டுக்கே போயிடுது, அந்த பில் வந்து பில்லிங்க்கு வராம போயிடுது. ஸோ இன்னொன்னு பில்லிங் ஸ்டாஃபுக்கு தெரியறது இல்லை இன்னைக்கு எந்தெந்த பில்ஸ் நம்ம கைக்கு வரப்போகுது அப்படிங்கிறதும். ஸோ இப்போ அந்த மாதிரி டைரக்ட் டெலிவரிஸை வி கேனாட் ஸ்டாப் அட் திஸ் மொமெண்ட். பட் அதை நம்ம எப்படி சரி பண்ண போறோம் அப்படிங்கறத இந்த ஃபார்மோட எண்ட்ல உங்களுக்கு சொல்யூஷன் கிடைச்சிடும். நம்பர் 2, ஒரு ஃபார்ம் பில்லிங்ல கொண்டு போய் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டாஃப் அதுல என்னென்ன பார்க்கணும். ஸோ ஒரு செக் லிஸ்ட் மாதிரி அது எல்லாத்தையுமே வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி கிராஸ் வெரிஃபை பண்றதுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ இது வந்து இப்போ ஏன்னா இதெல்லாம் கிளாஸ் இருக்கு, லைக் ஹெச்ஓடி யூசர் டிபார்ட்மெண்டோட சிக்னேச்சர் இல்லை அப்படின்னு சொல்லி பில்லிங் அக்கௌண்ட்ஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போ அக்கௌண்ட்ஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதுக்கப்புறம் திருப்பி அந்த பிரான்ச்சுக்கு அனுப்புறதா இல்லை இங்க உள்ளவங்க யாராச்சும் அதை வந்துட்டு சைன் பண்றதா அப்படிங்கிறதெல்லாம் பெரிய ப்ராப்ளம் ஆகுது. இதனால வெண்டார்ஸோட பேமெண்ட்ல ப்ராசஸ் பண்றதுல தேர் ஆர் சம் டிலேஸ். ஸோ இது ஒரு மேஜர் ப்ராப்ளம். தேர்ட் ஒன், ஸோ இப்போ எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே வந்துட்டு இதுக்குன்னு 1-2 பேரை என்கேஜ் பண்ணி, ஸோ எங்கெங்க பர்ச்சேஸ் நடக்குதோ அது ஒரு எக்ஸல் ஷீட்ல அப்டேட் பண்ண சொல்றீங்க, இல்லைன்னா ஜோகோ ஷீட்ல அப்டேட் பண்ண சொல்றீங்க. அந்த ஷீட்டை எவரி மண்டே வந்துட்டு அக்கௌண்ட்ஸுக்கு அப்ரூவலோட அனுப்புறீங்க. ஸோ அதுல ஏதாச்சும் ஒரு ரோஸ் மிஸ் ஆயிடுது. ஸோ அது மிஸ் ஆகும் போது பில் எங்க கையில இருக்கும், சிக்னேச்சர் இருக்கும், எல்லாமே இருக்கும், ஜிஎஸ்டி கிரெடிட் வந்திருக்கும், எல்லாமே வந்திருக்கும். ஹெச்ஓடி அப்ரூவல் இல்லாததுனால எங்களால ப்ராசஸ் பண்ண முடியல. ஸோ நம்பர் 4th ஒன், ஸோ அதுக்கப்புறம் இப்போ ஹெச்ஓடி அப்ரூவ் பண்ணிட்டாங்க. சப்போஸ் அக்கௌண்ட்ஸ் வந்து ஏதாச்சும் ஒரு query கேட்கறாங்க அப்படின்னா நமக்கு வர வேரியஸ் இமெயில்ஸ்ல ஸோ இந்த இமெயில்ஸை நம்ம மிஸ் பண்ணிடுறோம். ஆர் இல்லைன்னா நம்ம இதை இன்னொருத்தவங்களுக்கு அசைன் பண்றோம், அவங்க அதை பண்றாங்களா இல்லையா அப்படிங்கிற அப்டேட்ஸ் நமக்கு வர மாட்டேங்குது. பட் எண்ட் ஆஃப் த டே அந்த ப்ராசஸ் வந்து க்ளோஸ் ஆக மாட்டேங்குது. ஸோ இன்னைக்கு டேட்ல நமக்கு பேமெண்ட் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஃபினான்ஷியலி தேர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆர் லிமிடேஷன்ஸ் டு கிளியர் தட் பில். ஒன்லி திங் ஏன்னா இது வந்துட்டு பணம் சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறதுனால நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம என்ன பாலிசி போட்டிருக்கோமோ, மேனேஜ்மெண்ட் என்ன பாலிசி சொல்லியிருக்காங்களோ அதை ஃபுல் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது கம்பல்ஷன் ஆகுது. ஸோ எதுவுமே பிரச்சனை இல்லை அப்படிங்கும்போது அந்த பில் ரொம்ப ஸ்மூத்தா போயிட்டே இருக்கு.
பட் ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு பில்லு ஸ்ட்ரக் ஆனிச்சு அப்படின்னா அது பல நாள் நிக்குது. ஸோ பல ஃபோன் கால்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு, பல இமெயில்ஸ் போட வேண்டியது இருக்கு. ஸோ நடுப்புல வெண்டார்ஸ் டைரக்டா வந்துட்டாங்க அப்படின்னா வெண்டார்ஸ் கிட்ட பேச வேண்டியது இருக்கு. இப்போ ஆக்சுவலி ஃபினான்ஸ் டீம்ல இருந்து இப்போ ஒரு வெண்டார் டைரக்டா பேசுறாங்க அப்படிங்கும் போது ஸோ அவங்க வந்து ஹெச்ஓடி விட்டு கொடுக்க முடியாது. ஸோ அதனால சார் இது ப்ராசஸ்ல இருக்கு சார், இல்லைன்னா பில்லு கைக்கு வரல அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்கியூஸ் தான் சொல்ற மாதிரி இருக்கு. ஸோ ஈவன் பில் நம்ம கையிலே இருந்தாலும், ஏன்னா இப்ப நம்ம அவங்க கிட்ட போயிட்டு சார் யூஸர் கையெழுத்து போடாம கொடுத்துட்டாங்க சார் அப்படிங்கறத நம்ம ஒரு வெண்டார் கிட்ட சொன்னோம் அப்படின்னா அது நம்ம டீமை நம்மளே அண்டர் வேல்யூ பண்ற மாதிரி ஆயிடும். ஸோ ஒரு நல்ல ஒப்பீனியன் வந்துட்டு வெண்டார்ஸ் கிட்டையும் வராது. ஸோ இப்ப அந்த மாதிரி சுச்சுவேஷன் இது எல்லாத்தையும் எப்படி அவாய்ட் பண்றது? நம்பர் 2, கடைசி பெரிய ப்ராப்ளம். ஸோ சடனா ஒரு வெண்டார் வந்துட்டு யூசர் டிபார்ட்மெண்ட்ல பேசுறாங்க, பேசிட்டு சார் எனக்கு அன்னைக்கு கொடுத்த பில்லுக்கு இன்னும் பேமெண்ட் வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஸோ இது வந்துட்டு பேமெண்ட் நடக்கல அப்படிங்கும் போதுதான் எங்க கைக்கு வருது. ஈவன் சில சுச்சுவேஷன்ல இன்னைக்கு காலையில பேமெண்ட்டை போட்டாதான் மத்தியானம் வேலையே நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனுக்கு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் போகுது, அந்த யூசர் டிபார்ட்மெண்ட்டும் போகுது. ஸோ இப்ப நமக்கு இந்த இப்ப கடைசியா இப்ப இவ்வளவு பெரிய இஷ்யூ சொன்னதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்னா, ஒவ்வொரு பில்லுக்கும் அந்த யூசருக்கு அந்த பில்லை யார் சப்மிட் பண்ணாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னா, அந்த பில் அக்கௌண்ட்ஸ்க்கு வந்துருச்சா வரலையா, அந்த பில்லை ப்ராசஸ் பண்ணிட்டோமோ பண்ணலையா அப்படிங்கிற பேசிக் இன்ஃபர்மேஷனை பில் சப்மிட் பண்ற யூசர்ஸுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது நினைக்கிறோம். நம்பர் செகண்ட் பாயிண்ட். ஸோ இன்னைக்கு ஒரு பில்லை சப்மிட் பண்ண போறோம்னா இந்த மாதிரி ஒரு பில் இன்னைக்கு பில்லிங் கவுண்டருக்கு வர போகுது அப்படிங்கிறத பில்லிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு சொல்லணும். ஸோ இதையும் இந்த ஃபார்ம்ல சொல்ல போறோம். நெக்ஸ்ட் ஒன். ஸோ இப்போ அக்கௌண்ட்ஸ்ல இருந்து ஆக்சுவலி இப்போ அக்கௌண்ட்ஸ்ல இருந்து என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, அக்கௌண்ட்ஸ்க்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இந்த ஃபார்மை வந்து எல்லா யூஸரும் ப்ராப்பரா ஃபில் பண்ணி முடிச்சிடுவாங்க. ஸோ முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்துச்சு, மேஜர் இஷ்யூஸா இருந்துச்சுன்னா அவங்கள அந்த ஃபார்மை ரிஜெக்ட் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா ஒரு அப்ளிகேஷனை சப்மிட் பண்றதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம். சப்போஸ் ஏதாச்சும் மைனர் கொரி கேட்கறதா இருந்தாங்கன்னா ஈவன் ஹெச்ஓடி கூட அதுல கமெண்ட்ஸ் போடலாம், இல்லைன்னா அந்த பில் ப்ராசஸ் பண்ற டீம்ஸ் ஃபினான்ஸ் டீம்ல இருந்து கூட அதுல ஏதாச்சும் கமெண்ட்ஸ் கேட்கணும், ஏதாச்சும் சின்ன கிளாரிபிகேஷனா இருக்குன்னா அதுலயும் கமெண்ட் பண்ற மாதிரியும் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட் ஆகி பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த யூசர் டிபார்ட்மெண்ட்ஸுக்கு ஒரு இமெயில் கன்ஃபர்மேஷன் போயிட போகுது. இந்த டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட என்டையர் ரிப்போர்ட்ஸையுமே ஹெச்ஓடினால சிங்கிள் கிளிக்ல பார்க்க முடியும். இப்போ ஒரு எக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு 12 பில் சப்மிட் பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த 12 பில் எந்தெந்த ஸ்டேஜ்ல இருக்கு அப்படிங்கிறத ஹெச்ஓடியால பாத்துக்க முடியும். சப்போஸ் எல்லாமே ப்ராசஸ் ஆயிடுச்சுன்னா அதை நீங்க போய் ஆர்டி பண்ண வேண்டாம். சப்போஸ் பில்டிங்ல பெண்டிங் பேமெண்ட் ப்ராசஸ்ல பெண்டிங்ல இருக்கு அப்படின்னா அந்த ரெக்வஸ்டிங் அங்கேயே நீங்க ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம், இல்ல நீங்க ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா கூட பார்க்க முடியும். ஸோ பார்த்துட்டு அந்த ரெக்வஸ்ட்டை மட்டும் கிளிக் பண்ணீங்கன்னா அதுல ஏதாச்சும் கமெண்ட்ஸ் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டீங்கன்னாலே அந்த இடத்துலயே நீங்க அதுக்கும் சொல்யூஷன் பண்ணிடலாம். ஸோ இப்ப நம்ம எல்லாமே ஒரு தியரிட்டிக்கலா பார்த்துட்டோம். இதை நம்ம பிராக்டிக்கலா பார்க்காத வரைக்கும் இதுக்கு ஒரு கான்பிடன்ஸ் வராது, பட் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ இப்போதைக்கு நம்ம எல்லாருக்குமே ஒரு ரீகால், ஏன்னா இப்ப நான் சொன்ன இஷ்யூஸ் சில டிபார்ட்மெண்ட்ல இருக்கும், சில டிபார்ட்மெண்ட்ல இருக்காது. எங்க டிபார்ட்மெண்ட் நல்லா தானே சார் போயிட்டு இருக்கு அப்படின்னாலும் ஸ்டில் உங்களுக்குமே இப்போ ஒரு சப்ளையர் திடீர்னு வந்து பேமெண்ட் கேட்கறாங்க. நான் இப்ப எந்த டிபார்ட்மெண்ட்டையும் கோட் பண்ணல, எந்த யூசருக்கும் கோட் பண்ணல, இட்ஸ் த்ரூ அவுட் எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே ஒன்னு கேசஸ்ல அந்த மாதிரி நடக்குது. ஸோ அதனால இது அஸ் ஆர்கனைசேஷன், அஸ் மேனேஜ்மெண்ட், அஸ் கம்பெனி, அஸ் ஹோலா தான் இந்த இம்ப்ளிமெண்டேஷன் பண்றோம். ஸோ அதனால இந்த நியூ ஃபார்ம்ஸ்ங்கிறது எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் அப்ளிகபிள் ஆகும், ஃபார் ஆல் டைப் ஆஃப் பில்ஸுக்கும் அப்ளிகபிள் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ என்னோட ஸ்கிரீனை ஷேர் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த அப்ளிகேஷன் இந்த சப்மிஷன் ப்ராசஸ் எப்படி நடக்க போகுது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த இமெயில்ல எப்படி கம்யூனிகேஷன் நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் லெவல்ல பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரே நிமிஷம் என்னோட ஸ்கிரீனை ஷேர் பண்ணிக்கிறேன். எஸ். ஸோ என்னோட ஸ்கிரீன் எல்லாருக்கும் விசிபிளா இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கொடுக்க போற இந்த ஃபார்மோட ஃபர்ஸ்ட் பேஜ் இப்படிதான் இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எல்லாருமே படிப்போம் வழக்கம் போல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மாதிரி தான். ஃபியூச்சர்ல போக போக இதை அக்செப்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ப்ரொசீட் பண்ணிடுவோம். பட் பிஃபோர் தட் இதுல உள்ள லைன், இதுல உள்ள இப்ப நான் இது வரைக்கும் பேசின விஷயம் தான் இங்கேயும் இருக்கு. ஸோ இதுல என்ன அப்படின்னா, இந்த பிஃபோர் சப்மிட்டிங் திஸ் இன்வாய்ஸ் சப்மிஷன் ப்ராசஸ் நம்ம எப்படி ப்ரிப்பேர்டா இருக்கணும். ஓகே, பாயிண்ட் நம்பர் 1. ஸோ ஒரிஜினல் பிசிக்கல் காப்பி கையில இருந்துச்சுன்னா பெட்டர்.
ஏன்னா பின்னாடி கேட்க போற சில கேள்விகள் வந்துட்டு அந்த பில்லை பார்த்து தான் உங்களால பதில் சொல்ல முடியும். ஸோ அந்த பில்லை கையில இருக்கிறது பெட்டர். நம்பர் 2, கிளியர் ஸ்கேன் காப்பி ஆஃப் த இன்வாய்ஸ். ஸோ ஆக்சுவலி ஸ்கேன் காப்பி ஆஃப் த இன்வாய்ஸ்னு போட்டிருக்கோம். இஃப் யூ ஹேவ் ப்ரொவிஷன் ஃபார் தட் நீங்க ஸ்கேன் பண்ணி வைக்கலாம். இல்லைன்னா கிளியர் இமேஜ் இஸ் சஃபிஷியன்ட். பட் ஆனா இன்வாய்ஸ் நம்பர் தெரியாம அமௌண்ட் தெரியாம ஒரு பில்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா எங்களால ப்ராசஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த ரெக்வஸ்ட் எல்லாமே ரிஜெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ தேர்ட் ஒன், கிளியர் சாஃப்ட் காப்பி ஆஃப் த அப்ரூவல் இன் பிடிஎஃப் ஃபார்மேட். ஸோ இது என்ன சொல்ல வரோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நமக்கு வந்துட்டு இப்போ சப்போஸ் அந்த பில் வந்து ஒரு 10 நாள் டிலே ஆன பில்லுன்னு வச்சுக்கீங்களா. ஸோ இதுக்கு நம்மளோட ப்ரோட்டோகால் படி நம்ம விசி சாரோட அப்ரூவல் வேணும். ஸோ அவங்களுக்கு ஒரு மெயில போட்டு அப்ரூவல் வாங்கியிருப்பீங்க. அந்த மெயிலோட பிடிஎஃப் ஃபைல வச்சுக்கீங்க. அதையும் நீங்க இங்கே சப்மிட் பண்ணிட போறீங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு கிளியர் காப்பி ஆஃப் பர்ச்சேஸ் ஆர்டர். ஸோ அது அப்ளிகபிளா இருந்தா மட்டும்தான். ஏன்னா எல்லா பில்லுக்கும் பர்ச்சேஸ் ஆர்டர் வராது. ஸோ எந்தெந்த பின்னாடி ஆப்ஷன்ஸ் இருக்கு, பர்ச்சேஸ் ஆர்டர் இருக்கா இல்லையான்னு கேள்வி கேட்போம். நோ கொடுத்தீங்கன்னா இது அப்லோட் பண்ண சொல்லி கேட்காது. அதனால அதை பத்தி ஒரி பண்ண வேண்டாம். ஸோ இதுல இந்த சாஃப்ட் காப்பியில கையில வச்சுக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சப்மிஷன்ல ஒரே ஒரு பில்லை தான் சப்மிட் பண்ண முடியும். சப்போஸ் உங்களுக்கு ஒரே நாள்ல ஒரே சப்ளைல இருந்து 2 பில் சப்ளை ஆயிருக்கு, இந்த 2 பில்லையும் ஒரே ஃபார்ம்ல போட முடியும் அப்படின்னா போட முடியாது. ஏன் அந்த மாதிரி வைக்கல அப்படின்னா, சப்போஸ் இந்த 2 பில்லுல ஒரு பில் ப்ராப்ளமே இல்லை, இன்னொரு பில் ப்ராப்ளம்னா அந்த 2 பில்லுமே ஸ்டக் ஆயிடும். பேமெண்ட் ப்ராசஸ் நடக்காது, அந்த கம்ப்ளீஷன் ஆகாது. அப்படிங்கிறதுனால 1 invoice is equal to 1 submission அப்படிங்கிற கான்செப்ட் தான் இதுல ஃபாலோ பண்றோம். ஸோ ஃபார் ஈச் அண்ட் எவரி இன்வாய்ஸ் நீங்க ஆக்சுவலி எங்களுக்கு ஒரு நாள் பார்த்தா மினிமம் ஒரு 5 பில் வந்துச்சா பெரிய விஷயம். ஒவ்வொரு யூசர் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒவ்வொரு பிரான்ச்சுக்கு. ஸோ இதை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதை யூசர் பிரான்ச்சுக்கு கொடுத்துட்டீங்கன்னா தான் மீன்ஸ் எந்த சப்போஸ் நெல்லூர்ல பர்ச்சேஸ் நடக்குது அப்படின்னா நெல்லூர்ல உள்ள ஸ்டாஃப் இதை பண்ணாதான் இது கரெக்டா இருக்கும். ஸோ நீங்க ஸ்டார்டிங்ல மேபி ஹெச்ஓடிஸ் உங்களுக்கு கீழே இமீடியட்டா இது யாருக்கு ப்ரொவைஸ் பண்றாங்களோ அவங்க பண்ண சொல்லலாம். பட் அந்தந்த பிரான்ச்ல பண்றது கொஞ்சம் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்றேன். ஸோ இப்போ ஒன்ஸ் நீங்க இதை வந்துட்டு ஐ அக்செப்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் யூ கேன் கோ ஃபார் த நெக்ஸ்ட் பேஜ். ஸோ இந்த நெக்ஸ்ட் பேஜ்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இமெயில் ஐடி கேட்கும். நான் சே ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட பர்சனல் இமெயில் ஐடி கொடுக்குறேன். ஸோ என்னோட பர்சனல் இமெயில் ஐடி இது அக்செப்ட் பண்ணாது. ஸோ ஒன்லி அபிஷியல் இமெயில் ஐடி மட்டும் தான் கொடுக்க முடியும். ஸோ நான் வந்து ஜானனியோட இமெயில் ஐடி கொடுத்துக்கிறேன், ஃபினான்ஸ் மேனேஜரோட இமெயில் ஐடி கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இதுல வந்துட்டு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் மூணுமே வந்து எந்த யூசர் சப்மிட் பண்றாங்களோ அந்த யூசரோட இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இதுல வந்து வெண்டரோட ஃபோன் நம்பரோ அதெல்லாம் கொடுத்துட வேண்டாம். ஏன்னா சப்போஸ் ஏதாச்சும் ஒரு கிளாரிபிகேஷன் அப்படின்னா நம்ம ஃபினான்ஸ் டீம்ல இருந்தோ இல்ல ஹெச்ஓடி ஏதாச்சும் கேட்கறதா கூட அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்கலாம். அப்படிங்கிறதுனால இந்த மொபைல் நம்பர்ஸை கலெக்ட் பண்றோம். ஸோ மொபைல் நம்பர் தான் கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கும். இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீங்க கொடுக்குற ஆன்சரை பேஸ் பண்ணி தான் உங்களோட நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ்ங்கிறது இருக்க போகுது. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் இந்த எஸ் ஆர் நோ சூஸ் மல்டிபிள் சாய்ஸ்ல இருந்து உங்களை செலக்ட் பண்ணுங்கன்னு எங்க இருக்கோ அது நீங்க செலக்ட் பண்ணும் போதே அது சம்பந்தமா ஃபியூச்சர்ல ஒரு கொஸ்டின் வரலாம் அப்படிங்கிறத ப்ரிப்பேரா இருங்க. ஆக்சுவலி நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ரொம்ப கொஞ்சம் லென்த்தியா போற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் பொறுமையா எல்லா பாயிண்ட்டையும் ஏன் எதுக்கு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றதுனால நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா ஒரு பில்ல ஒரு 1 மினிட்குள்ளேயே சப்மிட் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வாட்ஸ்அப்லாம் யூஸ் பண்றோம் அப்படிங்கும்போது இது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். சரியா? நான் எக்ஸ்பிளைன் பண்றதுதான் கொஞ்சம் லென்த்தியா இருக்கு. ஸோ ப்ளீஸ் பேர் வித் மீ. ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு சினாரியோ வரும். என்ன அப்படின்னா பில்லு வந்துட்டு உங்களோட ஒரு காமன் லொகேஷனுக்கு சே ஃபார் எக்ஸாம்பிள் எக்மோருக்கு பில்லு வந்துடும். ஆனா அந்த பில்லோட சம்பந்தப்பட்ட பர்ச்சேஸோ சர்வீஸோ எங்க நடந்திருக்கும் அப்படின்னா திருப்பதியிலயோ நெல்லூர்லயோ நடந்திருக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள் எக்மோர்ல ஒரு பில்லு வருது, அதுக்கான எண்ட் யூசர் யாருன்னா பெரம்பூர்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இப்போ சில இடத்துல என்ன பண்றோம்னா வெண்டாரியா அந்த பில்லு கொண்டு போய் பெரம்பூர்ல கொடுக்க சொல்றோம், இல்ல நம்ம வாங்கிட்டு பெரம்பூருக்கு அனுப்புறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய டைம் கிடையாது. ஸோ அதனாலதான் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வச்சிருக்கேன். இன்னொன்னு என்னன்னா இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இப்ப இது எந்த பிரான்ச்ல சப்மிட் பண்ண போறோம் அப்படிங்கிற பில்லிங் டிபார்ட்மெண்ட்டுக்கும் we are going to give a communication that we will be receiving one invoice today அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ரிசீவ் பண்ற பில், அதாவது எந்த பிரான்ச்ல அந்த பில் சப்மிட் பண்ண போறோமோ எந்த பிரான்ச்சுக்காக அதை சப்மிட் பண்ண போறோமோ ரெண்டுமே சேம் அப்படின்னா எஸ் கொடுத்துருங்க. ஸோ அப்போ உங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் கேட்கும், எந்த பிரான்ச்ல சப்மிட் பண்ண போறீங்கிறது மட்டும் கேட்கும். இதுவே இல்ல நான் பெரம்பூர்ல தான் சப்மிட் பண்றேன் ஆனா இது வந்து திருச்சி சம்பந்தப்பட்ட செலவு அப்படின்னா நோ கொடுங்க. நோ கொடுத்தீங்கன்னா இட் வில் ஆஸ்க் ஒன் மோர் கொஸ்டின், பெண்டிங் பிரான்ச் என்ன அப்படின்னு கேட்கும். இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல இன்னொரு சிச்சுவேஷன் வரும். ஆக்சுவலி இந்த ஃபார்மை டிசைன் பண்ணும்போது ஃபினான்ஸ் டீம் இன்னும் ஹெச்ஓடிஸ் எல்லாமே வச்சுட்டு தான் டிசைன் பண்ணோம். அதனால அவங்க ப்ராக்டிகலா என்னென்ன டெய்லி இஷ்யூஸ் ஃபேஸ் பண்றாங்களோ எல்லாத்துமே இதுல முடிஞ்ச வரைக்கும் கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்கோம். ஏதாச்சும் விட்டு போயிருந்துச்சுனாலும் ஷியூரா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்ப சப்போஸ் பில் வந்துருச்சு. இப்ப நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொன்னேன், இது திருச்சி சம்பந்தப்பட்ட பில்லுன்னு சொன்னேன் இல்லையா?
ஸோ இதுல நீங்க போயிட்டு திருச்சியை செலக்ட் பண்ணலாம். இல்ல சார் இந்த பில்லு வந்து திருச்சி மதுரைக்கு சம்மந்தப்பட்டது, 2 பிரான்ச்சோட பில்லு ஒரே பில்லா கொடுத்துட்டாங்க சார், இது இந்த மாதிரி சில டிபார்ட்மெண்ட் அடிக்கடி வரும். ஸோ இப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல மதுரையும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல எத்தனை பிரான்ச் வேணாலும் நீங்க செலக்ட் பண்ணிட்டே போகலாம். ஓகேவா? சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கீங்க, இந்த பில் சப்மிட்டட் அட் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இந்த ஊர்ல தான் இந்த பிசிக்கல் பில்ல வாங்குவாங்க. இப்ப நீங்க இந்த இடத்துல பை மிஸ்டேக் திருச்சின்னு போட்டுட்டீங்கன்னா நோட்டிபிகேஷன் வில் கோ டு திருச்சி பில்லிங் ஸ்டாஃப், உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பில் வருது அப்படின்ட்டு. பட் பிசிக்கல் பில் அங்க இருக்காது, மறுபடியும் இந்த ரெக்வஸ்ட் வேஸ்டா போயிடும். ஸோ அதனால இந்த 2 காலமையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா செலக்ட் பண்ணிக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து டிபார்ட்மெண்ட் நேம். இந்த டிபார்ட்மெண்ட் நேம் வெரி குரூஷியல். ஏன் அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த பில்லு இப்ப நீங்க சப்போஸ் இப்ப கவுன்சிலர் அப்படின்னு போடுறதுக்கு பதிலா டாக்டர்னு போட்டுட்டாங்கன்னா, இப்ப கவுன்சிலர்னு போட்டா அந்த பில்லு பாலா சாருக்கு அப்ரூவலுக்கு போகும். டாக்டர்னு போட்டீங்கன்னா ரியா சாருக்கு அப்ரூவலுக்கு போகும். சோ இதை நீங்க மாத்தி போட்டீங்கன்னா தப்பான ஹெச்ஓடி கிட்ட அப்ரூவலுக்கு போயிடும், மறுபடியும் பெண்டிங்ல இருந்துரும். இந்த ரெக்வஸ்ட் வந்துட்டு கேன்சல் பண்ணிட்டு புது ரெக்வஸ்ட் கொடுக்குற மாதிரி ஆயிடும். சோ நல்லா ஞாபகம் வச்சுங்க, புது ரெக்வஸ்ட் கொடுக்கும் போது தட் வில் பி கன்சிடர்ஸ் அ ஃபர்ஸ்ட் சப்மிஷன். ஸோ 7 நாள் டிலே ஆனிச்சு அப்படின்னா மறுபடியும் விசிசர் அப்ரூவல் இது எல்லாமே கேட்பாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் இதுல எரர்ஸ் இல்லாம பாத்துக்கோங்க. ஸோ நான் இப்போ வந்து ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி இப்போ இந்த ஃபார்மை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன நடக்கணும் அப்படின்னா, ஸோ ஜனனி அப்படிங்கிற யூசர் ஒரு பில்லை சப்மிட் பண்றாங்க. ஸோ ஜனனிக்கு நம்ம வந்து இந்த சப்மிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜனனிக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பெரம்பூர் பிரான்ச்ல சப்மிட் பண்ண போறதுனால பெரம்பூர் பில்டிங் ஸ்டாஃபுக்கு இந்த மாதிரி ஒரு பில்லு வரப்போகுது அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணணும். பிளஸ் இந்த ஹெச்ஓடிக்கு இந்த மாதிரி ஒரு பில் சப்மிஷன் ஆயிருக்கு, இந்த பில்லை அப்ரூவ் பண்ணுங்கன்னு ஒரு கம்யூனிகேஷன் கொடுக்கும். சரியா? ஸோ இப்போ இதெல்லாம் முடிச்சோம். இப்போ நெக்ஸ்ட் பேஜ்க்கு போறோம். இப்போ டைப் ஆஃப் பில் சப்மிஷன் கேட்போம். இதுல நம்ம 2 விதமான விஷயங்கள் வச்சிருக்கோம். ஒன்னு வந்துட்டு நார்மல் பில் சப்மிஷன், இன்னொன்னு ஆம்னி கார்டு பில்ஸ். ஏன்னா இப்ப நம்ம பின்னாடி வந்து ஜிஆர்என் போட்டிங்களா, பர்ச்சேஸ் ஆர்டர் இருக்கா அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கு. ஸோ அந்த கேள்வி இதே ஆம்னி கார்டு கேள்வி எதுவுமே வராது. சோ நம்ம ஆம்னி கார்டுக்கு போய் பர்ச்சேஸ் ஆர்டர் போட்டீங்களான்னு ஒரு கேள்வி கேட்கக்கூடாது. சோ நீங்க எஸ்ஆர் நோ மட்டும் தான் செலக்ட் பண்ண போறீங்க. பட் இருந்தாலும் உங்களோட ஒர்க் லோட குறைக்கணும் அப்படிங்கிறதுனால we have 2 classifications, invoice submissions and omni card. சோ இன்வாய்ஸ் சப்மிஷன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஆம்னி கார்டு கொடுத்தீங்கன்னா அதுக்கு சம்பந்தப்பட்ட கேள்விகள் மட்டும்தான் ஃபியூச்சர்ல ஜென்ரேட் ஆகும். நான் இப்போதைக்கு இன்வாய்ஸ் சப்மிஷன்ங்கிறத கிளிக் பண்றேன். ஸோ இப்போ உங்க கையில உள்ள பில்ஸ் வந்துட்டு என்ன நேச்சர் ஆஃப் சர்வீஸ், அதாவது என்ன நேச்சர் ஆஃப் பில், அதாவது ஒரு மிஷினை சர்வீஸ் பண்ணதுக்கான பில்லா, இல்ல ஏதாச்சும் மெட்டீரியல் வாங்கினதுக்கான பில்லா. இப்ப நிறைய ஆப்ரேஷன்ஸ்ல என்ன நடக்கும், அட்மின்ல என்ன நடக்கும் அப்படின்னா பிளம்பிங் மெட்டீரியலும் வாங்கியிருப்பாங்க, பிளம்பிங் ஒர்க்கும் பண்ணியிருப்பாங்க, ரெண்டுமே ஒரே பில்லுல இருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல பர்ச்சேஸ் அண்ட் சர்வீஸ்னு போடுவாங்க. ஸோ இதுவே சில இடத்துல அசட்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ் இந்த மாதிரி வாங்குவாங்க. ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு கிளாசிபிகேஷன் வச்சிருக்கோம். இதை பேஸ் பண்ணி ஃபியூச்சர்ல எந்த ஒரு ஃபில்டரும் இல்லை, பட் ஃபியூச்சர்ல தேவைப்பட்டுச்சுன்னா அதுவும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ உங்களுக்கு சப்ளை பண்ணியிருக்காரு இல்லையா, அந்த சப்ளையர் அவரு யாரு? ஸோ எக்ஸிஸ்டிங் நம்ம சிஸ்டம்ல உள்ளவரா, புதுசா வர்றவரா, இல்ல இவர் ஒரே வாட்டி தான் சார் வருவாரு திருப்பி வர மாட்டாரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கணும். இது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, ஒன் டைம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவருக்கு ஒரு ஒன் டைம் தான் போட முடியும். செகண்ட் டைம் போட்டீங்கன்னா சிஸ்டம் வில் நாட் அக்செப்ட். செகண்ட் ஒன் நியூன்னு போட்டீங்கன்னா, ஸோ நீங்க அந்த நியூ சப்ளையரோட எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொடுக்குற மாதிரி இருக்கும். லைக் அவங்களோட பேரு, அட்ரஸ், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, பேன் நம்பர், ஜிஎஸ்டி கார்டு, கேன்சல் செக் லிஸ்ட், இது எல்லாமே கேட்கும் நியூ செலக்ட் பண்ணீங்கன்னா. இல்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சார் ஹெல்த், இன்டர்மீடியட்ஸ், ஆண்டர்சன் எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இந்த மாதிரி சப்ளையர்ஸ் எல்லாமே நம்மளோட எக்ஸிஸ்டிங் சப்ளையர்ஸ். ஸோ அப்ப நீங்க எக்ஸிஸ்டிங்கிறத செலக்ட் பண்ணா போதுமானது. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க, நான் இப்போதைக்கு நான் இன்வாய்ஸ் சப்மிஷன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால எக்ஸிஸ்டிங் இதெல்லாம் கேட்குது. இப்போ நான் எக்ஸிஸ்டிங் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு அந்த பில்லை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும் இதுக்கு நீங்க ஜிஆர்என் போடணுமா வேண்டாமான்னு. இப்போ சர்வீஸ் பில்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஜிஆர்என் தேவையில்லை. கரெக்டா? ஸோ இந்த இடத்துல அந்த கண்டிஷன் இல்லாம இருக்கு, நான் அந்த கண்டிஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இஃப் யூ ஆர் பர்ச்சேசிங் சம் ப்ராடக்ட்ஸ், ஸோ அதுக்கு ஜிஆர்என் கம்பல்சரியா போட்டாகணும். கரெக்டா? ஸோ அப்போ ஜிஆர்என் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. இப்போ இங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா ஃபியூச்சர்ல ஜிஆர்என் போட்டதுக்கான கன்ஃபர்மேஷன் கேட்டுரும். ஏன் இதை வச்சிருக்கோம்னா நிறைய பில்ஸ் எங்க கைக்கு வருது, பார்த்தா ஜிஆர்என் ஆகாம இருக்கு, அதனால ப்ராசஸ் பண்ண முடியல. ஸோ இப்போ நீங்க இங்க ஜிஆர்என் இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா பின்னாடி ஜிஆர்என் நம்பர் போட்டீங்கன்னா தான் இதை எடுத்துக்கும், இல்லைன்னா எடுத்துக்காது. ஸோ அதனால இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு அலர்ட் வந்துடும். சார் நான் இப்போ 2 பேஜை ஃபில்அப் பண்ணிட்டு வந்துட்டேன் சார், இப்போ போயிட்டு இந்த கேள்வி கேட்குறீங்க, இப்போ நான் போய் ஜிஆர்என் போட்டு திருப்பி வந்து பண்ணும்போது நான் மறுபடியும் ஆரம்பத்துல இருந்து பண்ணணுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஸோ அதையும் உங்களுக்கு ஈஸி பண்றதுக்காக கீழே சேவ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூஆர்எல் வந்துடும். இந்த யூஆர்எல் சேவ் பண்ணி வச்சுக்கீங்க. ஸோ எப்போ இந்த யூஆர்எல் போட்டு கிளிக் பண்ணாலும் நீங்க எது வரைக்கும் சேவ் பண்ணீங்களோ அது வரைக்குமான இன்ஃபர்மேஷன் ப்ரீஃபில்டா அங்கேயே இருக்கும். ஸோ நீங்க நடுப்புற ஒரு ஃபார்மை விட்டு போன இன்ஃபர்மேஷன் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு கூட இந்த ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணலாம்.
பட் இது வந்துட்டு ஏர்லி மார்னிங் 12 இருந்து ஈவினிங் 6 o'clock வரைக்கும் தான் இது சப்மிட் பண்ண முடியும். ஏன்னா 6 o'clock மேல பில்லிங் டிபார்ட்மெண்ட் இருக்காது. ஸோ இன்னைக்கு டேட்ல சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா அவங்களால ரிசீவ் பண்றதுக்கு அங்கே ஆள் இருக்காது அப்படிங்கிறதுனால 12 to 6 அப்படிங்கிற விண்டோ கொடுத்துருக்கோம். ஸோ midnight 12:01 சப்மிட் பண்ணலாம். தட் வில் பி கன்சிடர் as today sufficient. ஸோ இன்னைக்கு 6 மணிக்குள்ள பில்லிங் டிபார்ட்மெண்ட் வாங்கிடுவாங்க. சப்போஸ் நீங்க ஏதாச்சும் ஒரு ஃபார்மை சப்மிட் பண்ணிட்டு அன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்குள்ள அந்த பில்லிங் கவுண்டர்ல கொடுக்கலன்னா அவங்க உங்களுக்கு மெயில் அனுப்பிச்சிடுவாங்க. இந்த மாதிரி இந்த பில் ஒன்று வரதா சொல்லியிருந்தீங்க, ஆனா எங்களுக்கு அந்த பில் வரல அப்படிங்கறத உங்களுக்கு இமெயிலும் கொடுத்துருவாங்க. ஸோ அதை நம்ம ஃபியூச்சர்ல பார்க்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு இப்போ ஜிஆர்என் இருக்கா இல்லையான்னு கேட்டிருக்கோம். ஜிஆர்என் இருக்குன்னு சொன்னா இருக்குது சம்பந்தப்பட்ட ஆன்சர் பதில் சொல்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த பில்ல ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணியிருக்கா. இப்போ இந்த ஜிஎஸ்டி இஷ்யூ வந்து கொஞ்சம் பெரிய லெவல்ல போயிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம ஹேண்ட்லிங் நியூமரஸ் இன்வாய்சஸ் அப்படிங்கிறதுனால ஜிஎஸ்டி நம்பர் போடாம பில் வந்துடுது. ஜிஎஸ்டி நம்பர் போட்டுட்டும் கிரெடிட் வராம இருக்கு. பில்லு ஜிஎஸ்டி ரிப்போர்ட் ஆயிருக்கு, நம்ம கையில பில் இல்லை. இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கு. அதை அவாய்ட் பண்றதுக்காக இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வச்சிருக்கோம். இதுல கீழே பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டிங்கிற காலத்துல ஏதாச்சும் அமௌண்ட் எழுதி இருந்துச்சு அப்படின்னா they have to select yes, otherwise they can select no. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த have you submitted this invoice before அப்படிங்கிறது ஏன் வச்சிருக்கோம் அப்படின்னா, சப்போஸ் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஆல்ரெடி சப்மிட் பண்ணும்போது ஏதோ தப்பா ஏதோ ஒன்று ஃபில்அப் பண்ணிடுறீங்க, அதனால அந்த ரெக்வஸ்ட் ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா you have to select yes, otherwise no. நீங்க எஸ் செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே சப்மிட் பண்ண டீடைல்ஸ் கேட்கும், ஏன் அதை ரீசர்வேஷன் பண்றீங்கிற டீடைல்ஸ் கேட்கும். ஸோ இப்போதைக்கு நான் அதை நோவே கொடுத்துறேன். ஸோ நெக்ஸ்ட் இப்போ இந்த பர்ச்சேஸ் இந்த இன்வாய்ஸ் இருக்கு, பர்டிகுலர் இன்வாய்ஸ் அது வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் மூலமா வந்துச்சா இல்ல பர்ச்சேஸ் ஆர்டர் இல்லாம வந்துச்சா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். ஸோ இப்போ பர்ச்சேஸ் ஆர்டர் மூலமா வந்துச்சுன்னா எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா பர்ச்சேஸ் ஆர்டர் நம்பர் பர்ச்சேஸ் ஆர்டரோட வேல்யூ என்னன்னு கேட்கும். ஸோ இல்ல இது பர்ச்சேஸ் ஆர்டர் இல்ல, ஆனா நான் என்னோட ஹெச்ஓடிக்கு மெயில போட்டு அவர் சார் மெயில் அப்ரூவ் பண்ணியிருக்காரு அப்படின்னா தட்ஸ் ஆல்சோ ஃபைன். ஸோ அப்போ வந்து பர்ச்சேஸ் த்ரூ ப்ராப்பர் அப்ரூவல்ல எஸ் கொடுத்துருங்க. இப்போ என்ன இந்த கேள்விக்கு எஸ் கொடுக்கறதுனால என்ன நடக்கும்னா கடைசியா ஒரு இடத்துல ஹெச்ஓடியோட அப்ரூவல் அப்லோட் பண்ணுங்கன்னு கேட்போம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பேஜ் போறோம். இது வரைக்கும் யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? சரி, இப்போ நம்ம அந்த இடத்துல நம்ம எக்ஸிஸ்டிங் போட்டதுனால இது வரைக்கும் நம்ம கிட்ட ரிஜிஸ்டர் ஆனா எல்லா சப்ளையோட பேரும் இந்த இடத்துல வரும். நான் சே ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்மீடியட்ஸே எடுக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணீங்கன்னா வேலை முடிஞ்சிருச்சு. இதே நீங்க அந்த இடத்துல நியூ கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே நிமிஷம் அதையும் நான் காமிச்சிடுறேன். இந்த இடத்துல இப்போ நீங்க நியூ கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அந்த எக்ஸிஸ்டிங்கை செலக்ட் பண்ற ஆப்ஷன் போயிடும். அதுக்கு பதிலாக உங்களுக்கு சப்ளையர் நேம், சப்ளையரோட கான்டாக்ட் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்கும். இன் அடிஷன் டு தட் அவங்களோட கேன்சல் சிக்லீப், ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட், பேன் கார்டு காப்பி இதெல்லாத்தையும் அப்லோட் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ சப்போஸ் ஏதாச்சும் நியூ வெண்டாரா இருந்துச்சுன்னா ஈவன் அதை அவாய்ட் பண்றதுக்கு டேரக்டா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணா கூட நாங்களே கூட கிரியேட் பண்ணிட்டு இதை ஆட் பண்ணி கொடுத்துடுறோம். இல்ல நீங்க அந்த ஃபார்மே ஃபில் பண்றதுனால ஓகே வித் அஸ். இதே ஒன் டைம்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபார்ம் கேட்காது, பட் டைப் பண்ற மாதிரி ப்ரீ டெக்ஸ்ட் வரும். இப்போ நீங்க இந்த மாதிரி டைப் பண்ணிட்டீங்க, நெக்ஸ்ட் டைம் இதே நேம் கொடுத்தீங்கன்னா இருக்காது. ஓகேவா? ஸோ அந்த ஒன் டைம் அப்படிங்கிறது இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எங்கேயோ போறீங்க, ஒரு ஜெராக்ஸ் கடையில ஒரு 100 ரூபாய்க்கு ஜெராக்ஸ் எடுக்கிறோம், ஆம்னி கார்டுல பேமெண்ட் பண்றோம். ஸோ இப்போ அதுக்கெல்லாம் நான் வெண்டர் ஜிஎஸ்டி நம்பர்லாம் வாங்கி வெண்டர் கிரியேஷன் பண்ணணுமா சார் அப்படின்னா அதுக்கு பதிலா சரிங்களா? ஸோ இப்போ நம்ம அப்படியே எக்ஸிஸ்டிங்கே போயிடுறேன். இன்டர்மீடியட் செலக்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த இன்வாய்ஸ் நம்பர். ஸோ இந்த இன்வாய்ஸ் நம்பர் வந்து வெரி க்ரூஷியல். ஏன்னா அதுல உள்ள எந்த கேரக்டர்ஸும் மாறக்கூடாது. ஸோ நம்ம கையில உள்ள பில்லுல என்ன டீடைல்ஸ் இருக்கோ அந்த டீடைல்ஸை கம்ப்ளீட்டா எழுதணும், இன்க்ளூடிங் ஸ்லாஷ் ஐபன் ஸ்பேஸ் வாட் எவர் இட் மேபி எல்லாத்தையும் கரெக்டா வச்சுக்கீங்க. நீங்க போடுற ஜிஆர்என்லையும் அது அப்படியே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்மீடியட்ஸ்ல இருந்து ஐஎம் /26/365 அப்படின்னு ஒரு பில் நம்பர் வந்துருக்குன்னா அதே மாதிரி இந்த இடத்துல அடிச்சுடுங்க. ஸோ இது வந்து நாங்கள் எங்களால் வேலிடேட் பண்ண முடியாது, ஏன்னா உங்க கையில தான் பில் இருக்கு அப்படிங்கிறதுனால இதை வேலிடேட் பண்ண முடியாது. இதை வந்து பில்லிங் ஸ்டாஃபை செக் பண்ண சொல்லியிருப்போம். சப்போஸ் இதுல வேரியேஷன் இருந்துச்சுன்னா திருப்பி கொடுத்துருவாங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துட்டு சொல்லுங்க. நெக்ஸ்ட் இன்வாய்ஸ் டேட். இந்த இன்வாய்ஸ் டேட் கண்டிப்பா ஃபியூச்சர் டேட்ல வரதுக்கு நமக்கு வாய்ப்பே இல்லை, அதனால பாஸ்ட் டேட் மட்டும் தான் செலக்ட் பண்ண முடியும். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இது 1ஆம் தேதியோட பில்லுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதோட இன்வாய்ஸோட வேல்யூ ஒரு 100 ரூபாய். இது நீங்க என்னைக்கு சப்மிட் பண்றீங்கன்னா இன்னைக்கு டேட் மட்டும் தான் செலக்ட் பண்ண முடியும். நாளைக்கு சப்மிட் பண்றேன்னு சொல்லிட்டு இன்னைக்கும் போட முடியாது, நேதியே சப்மிட் பண்றேன்னு சொல்லிட்டு இன்னைக்கும் போட முடியாது. பட் நல்லா கவனிங்க, இப்போ இந்த பில்லோட டேட் 1ஆம் தேதி, ஆனா நீங்க சப்மிட் பண்றது 4th அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா 3 days டிலே வந்துருச்சு. ஸோ இந்த 3 days டிலேவுக்கு என்ன ப்ரோட்டோகால் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்துக்கும் அந்த ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் கீழே டீடைல்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். இதை நீங்க படிச்சு பார்த்தாலே உங்களுக்கு அதுக்கான கிளாரிட்டி வந்துடும்.
ஒரு வாட்டி ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது மட்டும் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் படிச்சு பார்த்துருக்கேன். ஸோ தட் நெக்ஸ்ட் பண்ணும்போது வசதியா இருக்கும். சரி 3 நாள் டிலே அப்படின்னா நாங்க என்ன கேட்போம், ஹெச்ஓடியோட அப்ரூவல் கேட்போம். ஸோ ரீசன் ஃபார் த டிலே கேட்போம். GRNC டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரீசன் கொடுத்துருங்க. கடைசி பேஜ்ல அப்ரூவல் காப்பி கேட்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம GRN எஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதனால இந்த இடத்துல GRN டீடைல்ஸ் கேட்குது. நீங்க GRN நோ கொடுத்தீங்க அப்படின்னா GRN டீடைல்ஸ் கேட்காது. பட் GRN அப்ளிகபிள் உள்ள ப்ராடக்ட்டுக்கு நோ போட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னாலும் இட்ஸ் ராங் இன்ஃபர்மேஷன், யுவர் ரெக்வஸ்ட் வில் கெட் ரிஜெக்டட். சரிங்களா? ஸோ இப்போ அந்த GRN எஸ் கொடுத்தா அந்த இடத்துல GRN டீடைல்ஸ் கேட்டுச்சா. இப்போ அதே மாதிரி நான் இப்போ GST சார்ஜ் பண்ணியிருக்கோம்னு சொல்லி கொடுக்குறேன். இதையும் செக் பண்ணிக்கலாம், இதையும் காமிச்சிடுறேன் உங்களுக்கு. இப்போ நீங்க GST சார்ஜ் பண்ணியிருக்கோம்னு சொல்லி கொடுத்தோம்னா ஆக்சுவலி இப்போ யாரும் நம்ம கிட்ட இருந்து GST சார்ஜ் பண்ணாலும் நம்மளோட GST நம்பரை அதுல கம்பல்சரியா எழுதணும் அப்படிங்கிறது ரூல். ஓகேவா? ஸோ அப்ப அந்த பில்லுல நம்மளோட இந்த 7 நம்பர்ல எந்த நம்பர் எழுதி இருக்கு அப்படிங்கிறத பார்த்து செலக்ட் பண்ணிக்கிங்க. இது ஏன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா நம்ம நம்பர்ஸை ஒரு வாட்டி கிராஸ் வெரிஃபை பண்றதுக்காக. சப்போஸ் ப்ளீஸ் ரிவ்யூ த இன்வாய்ஸ் கேர்ஃபுல்லி அண்ட் செலக்ட் த கரெக்ட் GST நம்பர் மென்ஷன். இன்கரெக்ட் செலக்ஷன் மே ரிசல்ட் இன் ரிஜெக்ஷன் ரெக்வயரிங் ரீசப்மிஷன் வித் நெசசரி அப்ரூவல்ஸ். சப்போஸ் நம்ம GST நம்பரே எழுதல ஆனா GST சார்ஜ் பண்ணிருக்கு அப்படின்னா யூ ஹேவ் டு ரிட்டர்ன் தட் இன்வாய்ஸ் டு யுவர் சப்ளையர் அண்ட் கெட் த ரீஇன்வாய்ஸ் டன். ஓகேங்களா? சப்போஸ் நீங்க GRN நோ கொடுத்துருக்கீங்க, GST சார்ஜ் இன்வாய்ஸ்க்கு நோ கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் பிளாங்கா இருக்கும். ஸ்டக் ஆயிடாதீங்க, அப்படியே நீங்க ப்ரொசீட் டு நெக்ஸ்ட் போயிடுங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த பில்லை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி பேமெண்ட் பண்ணிட்டோமா பண்ணலையா அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இப்போ இந்த இடத்துல கேட்குது. ஸோ இதை ஃபுல்லியா பே பண்ணிட்டோமா இல்ல பேவே பண்ணலையா இல்ல பார்ஷியலி பெய்டா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல கேட்குது. சம்டைம்ஸ் வந்துட்டு இது என்ன சொல்றதுன்னா இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளோட யூசர் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு பிரான்ச்ல உள்ளவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். இதை ஹெச்ஓடி லெவல்ல அப்ரூவ் பண்ணும்போது கரெக்ட் பண்ற ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். சப்போஸ் அவங்க அன்பெய்டுன்னு கொடுத்துட்டாங்க ஆனா அட்வான்ஸ் பே பண்ணிருக்கோம் அப்படின்னா ஹெச்ஓடிஸ் அப்ரூவ் பண்ணும்போது இதை கரெக்ட் பண்ணிட்டு அப்ரூவ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன சொல்றேன்னா இது பார்ஷலா பே பண்ணிருக்கோம், பெய்டு த்ரூ அட்வான்ஸ் ரெக்வஸ்டா இல்ல ஆம்னி கார்டா. ஏன்னா இப்போ பில் இப்பதான் வருது அப்படிங்கும் போது இதுக்கு முன்னாடி பே பண்ணலாம் இந்த 2-3 தான் பே பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நான் ஆம்னி கார்டுன்னு கொடுத்தேன் அப்படின்னா நம்ம ஆம்னி கார்டு யூசர்ஸ் எல்லாரோட மொபைல் நம்பருக்கும் வரும். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் கேம் சார் அவரோட மொபைல் நம்பர் வந்து பே பண்ணியிருக்காருன்னா அவர் நம்பர் செலக்ட் பண்ணிக்கலாம். கௌதம் சார் பே பண்ணியிருக்காங்கன்னா 9677 கரெக்டா சார் நம்பர் ஸ்டார்டிங் 9677. ஸோ சாரோட நம்பர் டைரக்டா செலக்ட் பண்ணிக்கலாம் யார் பே பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு. ஸோ எவ்வளவு பே பண்ணாங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல போட்டுட்டு என்னைக்கு பே பண்ணோம்னு சொல்லி போட்டோம் அப்படின்னா நாங்க டைரக்டா அந்த ஆம்னி கார்டோட இந்த பில்லு டைப் பண்ணோடனே டைரக்டா அந்த டிரான்சாக்ஷன் டேட்டா எடுத்து அந்த டேட்டை போட்டு அந்த டிரான்சாக்ஷனை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். நீங்க இந்த இன்வாய்ஸ் சம்பந்தமா இப்போ இதுவே வந்துட்டு பெய்டு த்ரூ அட்வான்ஸ் ரெக்வஸ்ட் ஃபார்ம் மூலமா சப்மிட் பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்ம கிட்ட இன்னொரு ஃபார்ம் இருக்கு, உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அட்வான்ஸ் ரெக்வஸ்ட் ஃபார்ம். ஸோ அது மூலமா சப்மிட் பண்ணிருந்தீங்கன்னா இந்த இன்வாய்ஸையும் அந்த அட்வான்ஸையும் டேக் பண்றதுக்காக அந்த அட்வான்ஸ் ரெக்வஸ்ட் நம்பர் மட்டும் இந்த இடத்துல எழுதி கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஆம்னி கார்டு கேட்டு போயிடுறேன். ஸோ பெய்டு பைஸ் அமௌண்ட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இது வந்துட்டு இந்த பில்லு வந்துட்டு நீங்க இந்த பில்லு சம்பந்தமா ஏதாச்சும் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா இந்த பில்ல சொல்லலாம். சும்மா எக்ஸாம்பிள் சும்மா தான் அடிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே கொடுத்த இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி உங்களை சில டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ண சொல்ல போகுது. ஸோ இன்வாய்ஸ் காப்பி கம்பல்சரி, இது எல்லா ஃபார்முக்கும் கேட்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹெச்ஓடி அப்ரூவல் டிலேட் சப்மிஷன். அங்கே வந்து 3 நாள் டிலே ஆயிருந்துச்சு இல்லையா, அதனால ஹெச்ஓடி அப்ரூவல் கேட்குது. இதே அந்த இடத்துல 7 நாளுக்கு மேல போனுச்சுன்னா இந்த பாயிண்ட் வராது, அது பதிலாக விசிசர் அப்ரூவல் கேட்கும். ஸோ அப்புறம் பர்ச்சேசர் த்ரூ ப்ராப்பர் ஹெச்ஓடி அப்ரூவல்னு எஸ் கொடுத்துருந்தோம் இல்லையா, அதனால அப்ரூவல் ஃபார் பர்ச்சேசஸ் சர்வீஸ் அந்த இமெயில் காப்பி கேட்குது. இதே அந்த இடத்துல பிஓன்னு கொடுத்துருந்தீங்கன்னா இந்த கேள்வி வராது, பிஓ காப்பி அப்லோட் பண்ண சொல்லி கேட்கும். ஓகேவா? நான் இப்போதைக்கு கையில பில் எதுவும் இல்லை, ஸோ அதனால ரேண்டமா ஃபைல்ஸ் அப்லோட் பண்றேன். பட் நீங்க ரேண்டமா நம்ம யூசர்ஸ் யாராச்சும் ரேண்டமா ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணிட்டாங்க, பர்ச்சேஸ் ஆர்டர் பதிலாக மறுபடியும் இன்வாய்ஸ் காப்பி 2வது வாட்டி அப்லோட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா எங்களால அந்த ரெக்வஸ்ட் ப்ராசஸ் பண்ண முடியாது. ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா சஃபிஷியன்ட் இன்ஃபர்மேஷன் இல்லை அப்படிங்கிறதுனால அந்த ரெக்வஸ்ட் ரிஜெக்ட் பண்ற மாதிரி போயிடும். ஸோ நெக்ஸ்ட், ஸோ இந்த பில்லிங்ல கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டாஃப் யூசர் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் என்னென்ன கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணாதான் உங்களால சப்மிட் பண்ண அலோவ் பண்ணும். இது ஜஸ்ட் டு கிராஸ் வெரிஃபை செகண்டரி வெரிஃபிகேஷனுக்காக தான். நான் வந்து டிபார்ட்மெண்ட் சீல வச்சுட்டேன், அதுல கையெழுத்து போட்டுட்டேன், என்னோட எம்ப்ளாயி ஐடியை எழுதிட்டேன்.
ஐ வெரிஃபைடு ஆல் மெட்டீரியல்ஸ். அதுல என்ன மெட்டீரியல்ஸ் சொல்லி அதுல என்னென்ன கோட் பண்ணிருக்காங்களோ எல்லாமே நான் ரிசீவ் பண்ணிட்டேன்னு அக்னாலஜ்மெண்ட் கொடுக்கணும். ஸோ இது மாதிரி மேனுவல் கரெக்ஷன்ஸ் அது இப்போ நிறைய பில்ஸ்ல வந்துட்டு மேனுவல் கரெக்ஷன் வருது. இப்போ மேனுவல் கரெக்ஷன்ஸ் அட்ரஸ்ல எங்கேயாச்சும் பண்ணிருந்தா ப்ராப்ளம் இல்லை. பட் அட் த சேம் டைம் இன்வாய்ஸ் நம்பர்ல நடந்திருந்தாலோ, இன்வாய்ஸ் டேட்ல நடந்திருந்தாலோ, வேல்யூல நடந்திருந்தாலோ எங்களால் அதை ப்ராசஸ் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ ஜிஎஸ்டி கம்ப்ளைன்சஸ்ல ஒரு கமா மாறினா கூட எங்களால் அதை அக்செப்ட் பண்ண முடிய மாட்டேங்குது. தட் மீன்ஸ் ஜிஎஸ்டி போர்ட்டல அக்செப்ட் பண்ண முடிய மாட்டேங்குது, அந்த ஜிஎஸ்டி அமௌண்ட்டை கிளைம் பண்ண முடிய மாட்டேங்குது. அப்படிங்கிறதுனால மேனுவல் கரெக்ஷன் ஆன் வேல்யூ, இன்வாய்ஸ் நம்பர், இன்வாய்ஸ் டேட், ஜிஎஸ்டி நம்பர்ல கரெக்ஷன் இல்லை. ஸோ மற்றதெல்லாம் எப்படி எல்லாம் கரெக்ஷன் பண்ணலாமான்னா முடிஞ்ச வரைக்கும் மேனுவல் கரெக்ஷன் அவாய்ட் பண்ணிக்கணும். பட் இந்த ஏரியாஸ்ல கம்பல்சரியா மேனுவல் கரெக்ஷன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத ரீஅஷூரன்ஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு ஒரு டிக்ளரேஷன் இருக்கு. ஐ ஹவ் மென்ஷன் தி ஸ்பெண்டிங் பிரான்ச் நேம் அண்ட் ஃபேஸ் ஆஃப் த இன்வாய்ஸ். இது வந்துட்டு சப்போஸ் ஸ்பெண்டிங் பிரான்ச் வேறையா இருந்துச்சு அப்படின்னா எங்கேயாச்சும் ஒரு இடத்துல எழுதி கொடுக்கணும் இல்லையா, இன்வாய்ஸ் முன்னாடியோ இல்ல பின்னாடியோ ஒரு இடத்துல வந்து இது இந்த டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறதுக்காக ஆல் இன்ஃபர்மேஷன் ஆர் கரெக்ட். ஸோ இந்த ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்தோம்னா இந்த ரெக்வஸ்ட் வந்து கேன்சல் ஆயிடும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிற டிக்ளரேஷன் கொடுத்துருக்கோம். சப்போஸ் இதை நீங்க இப்போ அதை நீங்க செலக்ட் பண்ணல, இப்போதைக்கு நான் செலக்ட் பண்ணாம இதை நான் சப்மிட் பண்ணேன்னா எடுத்துக்காது. ஸோ யூ ஹேவ் டு சூஸ் 7 சாய்ஸ். வேற வழியே கிடையாது. நீங்க அதையும் ஒரு வாட்டி கிராஸ் வெரிஃபை பண்ணிட்டு சப்மிட் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி எல்லாமே கரெக்டா இருக்கான ஒவ்வொன்றும் பின்னாடி போய் பார்க்கணுமா அப்படின்னா தேவையில்லை. இந்த ரிவ்யூ பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்க. நீங்க என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்களோ எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஒரே இடத்துல ஃபுல்லா வந்துடும். எல்லாத்தையும் ஒரு வாட்டி கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. இஃப் எவ்ரிதிங் இஸ் கரெக்ட், ஸோ யூசர்ஸ் கேன் ப்ரொசீட் ஃபார் சப்மிஷன். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கப்புறம் இதுல என்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். அப்போ காமிச்சாதான் உங்களுக்கும் கொஞ்சம், ஏன்னா ரொம்ப நேரமா நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ நடுவில் நம்ம டிபேட் ஆகிட வேண்டாங்கிறதுனால ஷார்ட்டா ஒரு வாட்டி பண்ணிடுறேன். ஸோ இப்போ பில் சப்மிட் பண்ற யூசர் வந்து ஜனனி, நம்ம ஃபினான்ஸ் மேனேஜர். ஸோ இப்போ ஃபினான்ஸ் மேனேஜருக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். பெரம்பூர் பில்லிங் ஸ்டாஃப்க்கு ஒரு கம்யூனிகேஷன் கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு பில் நீங்க சப்மிட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த ஆபரேஷனோட ஹெச்ஓடிக்கு ஒரு கம்யூனிகேஷன் கொடுக்கணும். ஒரு பில் வந்துட்டு நீங்க அப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் இப்போ நம்ம பண்ணணும். ஓகேவா? ஸோ லெட் வி ப்ரொசீட் ஃபார் த சப்மிஷன். இது வரைக்கும் எல்லாருமே ஓகேவா? சரி, கடைசியில நம்புறேன், பார்த்துக்கலாம். ஓகேவா? சோ இப்போ இந்த ஸ்டேஜ்ல நீங்க சப்மிட் பண்ணிட்டு ஒரு வாட்டி ரிவ்யூ பண்ணணும். இல்ல நான் வந்து யூசர்ஸ் எல்லாத்தையும் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்லிடுறேன், அவங்க சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி நான் ஒரு காமனா ஒரு பர்சனை வச்சு அவங்களை வெரிஃபை பண்ண வச்சுட்டு சப்மிட் பண்றேன் அப்படின்னா கூட நீங்க பண்ண முடியும். ஸோ இப்போ சேவ் கொடுத்தீங்கன்னா லிங்க் வரும். இப்போ இது வரைக்கும் நீங்க கொடுத்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே சேவ் ஆயிடும். இந்த லிங்கை மேபி உங்களோட சூப்பர்வைசருக்கு அனுப்பிச்சு அவங்க ஒரு வாட்டி பார்க்க வச்சு அவரே கூட சப்மிட் பண்ண வைக்கலாம். ஸோ தட் சூப்பர்வைசரோட ஒர்க்கும் குறைச்சிக்கலாம். ஸோ இது வந்துட்டு இதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது ஐடியாஸ். ஸோ இதை நீங்க எப்படி எஃபெக்டிவா பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்க பிளான் பண்ணிக்கீங்க. ஓகேவா? ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டட். நவ் வி ஆர் கோயிங் டு சப்மிட் இட். எஸ், இப்போ ரெக்வஸ்ட் சப்மிட் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ இதுக்கப்புறம் நடக்க போறத என்னோட என்டையர் ஸ்கிரீனை ஷேர் பண்றேன். ஸோ இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறது எல்லாமே பேக் எண்ட் நிறைய மெயில் கம்யூனிகேஷன்ஸ் இருக்கும். நான் ஓப்பன் பண்ற மெயில்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிங்க. மற்ற மெயில்ஸை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஜனனியோட மெயில் ஐடி நான் ஓப்பன்ல வச்சிருக்கேன். ஸோ ஜனனிக்கு மெயில் வந்துருச்சான்னு பார்க்கலாம். எஸ், ஜனனி காட்ட இமெயில். ஸோ இது எதுக்குன்னா ஜனனி இந்த ரெக்வஸ்ட்டை சப்மிட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற கன்ஃபர்மேஷனுக்காக போயிருக்கு. இன்வாய்ஸ் சப்மிஷன் கன்ஃபர்மேஷன். ஸோ நீங்க சப்மிட் பண்ண இன்வாய்ஸோட சப்மிஷனோட ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து IS6. ஓகேவா? இந்த நம்பரை மட்டும் மேலே எழுதி கொடுங்க. அந்த இன்வாய்ஸ்ல IS#6-2526 மட்டும் எழுதி பில்லிங் டிபார்ட்மெண்ட்ல கொடுத்துடலாம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் இதை நம்ம மட்டும் எழுதி கொடுத்தா பில்லிங் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, சோ இப்போதைக்கு இது வந்து நம்ம பெரம்பூர் பிரான்ச் செலக்ட் பண்ணிருக்கோம் இல்லையா? இப்ப பெரம்பூருக்கு ஒரு மெயில் போயிருக்கான்னு பார்த்துடலாம். எஸ், பாருங்க, பெரம்பூர் FOக்கு ஒரு மெயில் போயிடுச்சு. பெரம்பூருக்கு ஒரு மெயில் போயிடுச்சு. அவங்களுக்கு எதெல்லாம் ரெட்ல இருக்கோ அந்த ஏரியா மட்டும் அவங்க செக் பண்ணுவாங்க. சதீஷ், இதை மட்டும் ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க கையில கொடுக்க போற பில்லுல IS6 எழுதியிருக்காங்கிறத பார்த்துக்குவாங்க. அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி நம்பர் எஸ் கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்குவாங்க. இன்வாய்ஸ் நம்பர் இதே மாதிரி தான் இருக்காங்கிறத செக் பண்ணிக்குவாங்க. இந்த ஸ்லாஷ் பதிலா இன்வாய்ஸ்ல ஐஃபன் இருந்தா கூட அவங்க வந்து ரீசப்மிட் பண்ண சொல்லி கேட்டுருவாங்க.
ஸோ அந்த மாதிரி சப்மிஷன்ல ரீசப்மிஷன் பண்றதுக்கு பதிலா என்ன பண்ணலாம், எந்தெந்த இடத்துல எப்படி பைபாஸ் பண்ணலாங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இன்வாய்ஸ் டேட்டா வெரிஃபை பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் இன்வாய்ஸ் வேல்யூவை வெரிஃபை பண்ணுவாங்க. டிலே 3 நாள் இருக்கு, கரெக்டா? ஸோ 3 நாள் இருக்கிறதுனால அந்த ஹெச்ஓடி அப்ரூவல் இங்கே வந்துருச்சு. நீங்க இது தனியா உங்களுக்கு மெயில் அனுப்பணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? சோ நமக்கு நிறைய மெயில் கம்யூனிக் இப்போ என்னோட மெயில் பாக்ஸ் எடுத்தீங்கன்னா அவ்வளவு மெயில்ஸ் வந்து குமிஞ்சிட்டே இருக்கு. பட் எல்லாமே நான் வந்து அப்சர்வர், விட்னஸ். நாளைக்கு சொன்னா சத்யா சார் உங்க சிசில வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இப்போ அது எல்லாமே குறைய போகுது. ஸோ இது எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் சிஸ்டமேட்டிக்கா ஒரு இடத்துல ரெக்கார்ட் பண்ணி பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு, யூசருக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சு, பில்லிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு பில் வரப்போகுதுன்னு சொல்லிட்டோம். ஸோ பில்லிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம். இஃப் யூ டு நாட் கீழே ஒரே நிமிஷம். Yes. If you do not receive the invoice by 6 PM today, please reply to this email to inform us that the invoice has not reached you. ஏன்னா 6 மணிக்கு முன்னாடி தான் இந்த ஃபார்மை சப்மிட் பண்ண முடியும். ஸோ 6 மணினா 6:15 மணி கூட பில்லிங் டிபார்ட்மெண்ட்ல இருப்பாங்க. அது வரைக்கும் கொடுத்தீங்கன்னா எடுத்துக்குவாங்க. அதுக்கு 7-7:30 மணிக்கு போய் பில்லிங் ஸ்டாஃப் இல்லைன்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுனால இவங்க என்னைக்கு அந்த டேவை க்ளோஸ் பண்றாங்களோ அன்னைக்கு சப்போஸ் ஒரு 12 ரெக்வஸ்ட் அவங்களுக்கு வந்திருக்கு, 10 பில் வந்துருச்சு, 2 பில் வரல அப்படிங்கிற போது அந்த 2 பில்லை மட்டும் ரிப்ளை பண்ணிட்டு வந்த பில்லுக்கும் ரிப்ளை பண்ணிட்டு இன்வாய்ஸ் ரிசீவ்டுன்னு கன்ஃபர்மேஷன் பண்ணிடுவாங்க. 6 மணிக்கு அவங்க வைண்ட் ஆஃப் பண்ணும்போது பில் வரலன்னா அதுக்கு ரிப்ளை பண்ணிட்டு இந்த பில் எங்க கைக்கு வரல அப்படிங்கறத மெயிலும் போடுவாங்க. இஸ் இட் கிளியர் டு எவரிவன் இது வரைக்கும்? ஓகே சார். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ அந்த ஹெச்ஓடிக்கு ஒரு மெயில் போயிருக்கும், கரெக்டா? ஸோ நான் பேக் எண்ட்ல இருந்து ஆக்சஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ கேம் சாருக்கு ஒரு மெயில் போயிருக்கும். அந்த மெயில் இப்போ பார்த்துடலாம். மறுபடியும் சொல்றேன், இன்பாக்ஸ் பார்த்து யாரும் பயப்படாதீங்க. நான் ஓபன் பண்ற மெயில மட்டும் தயவு செஞ்சு பாருங்க. ஓகேவா? இப்போ பீயிங் ஏ ஹெச்ஓடி அவருக்கு என்ன மெயில் போகும் அப்படின்னா, அந்த இன்வாய்ஸ் சப்மிஷன் எஸ் IS 6 அப்படிங்கிறது அவைட்டிங் ஹெச்ஓடி அப்ரூவல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஹெச்ஓடிக்கும் ஒரு மெயில் வரும். ஓகேவா? இந்த அவைட்டிங் ஹெச்ஓடி அப்ரூவல் அப்படிங்கிறதுல உங்களுக்கு வந்துட்டு என்ன டீடைல்ஸ், என்ன பில்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறதோட சம்மரி இருக்கும். இன் அடிஷன் டு தட் ஒரு பெரிய லிங்க் ஒன்று தெரியும். உங்களுக்கு தெரியுதா? இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களால அந்த ஃபார்ம் ஆக்சஸ் பண்ண முடியும். தயவு செஞ்சு இந்த மெயில ரிப்ளை கொடுத்து அப்ரூவ் பண்ணாதீங்க. ஸோ யூ ஹேவ் டு கிளிக் திஸ் லிங்க் ஸோ தட் உங்களால அந்த கம்ப்ளீட் ஃபார்மை பார்க்க முடியும். ஸோ இவங்க என்ன ஃபில்அப் பண்ணி முடிச்சாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை பார்க்க முடியும். மோர் ஓவர் உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்டேட்டஸும் காமிக்கும். இந்த மாதிரி ஹெச்ஓடி அப்ரூவல் பெண்டிங்ல இருக்கு, இப்போதைக்கு வந்துட்டு அட்மின் அட்மின் டிபார்ட்மெண்ட்ல அப்ரூவலுக்காக இருக்கு, அதுக்கப்புறம் பேலன்ஸ் பில் ரெசிப்ட் கன்ஃபர்மேஷன் இருக்கு, பேமெண்ட் ப்ராசஸ் இருக்கு அப்படிங்கிறது இந்த இடத்துல காமிக்கும். ஸோ இப்போதைக்கு இல்ல இது எல்லாத்தையுமே நீங்க வெரிஃபை பண்ணும்போது இந்த இன்வாய்ஸ் நம்பர் தப்பா எழுதிட்டாங்க உங்க டீம்ல இருந்து அப்படிங்கறத நீங்க நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல எடிட் ஆப்ஷன் இருக்கு. என்னோட கர்சர் தெரியுது இல்லையா? இந்த எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இன்வாய்ஸ் நம்பரை யூ கேன் சேஞ்ச் இட். ஓகேவா? ஸோ இன்வாய்ஸ் நம்பர் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆனா ஏற்கனவே அந்த மெயில் எல்லாம் மாறுமா அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா மாறாது. ஸோ இதுக்கப்புறம் வர மெயில தான் இது 364 அப்படிங்கிறது ஃப்ளோ ஆகும். கிளியரா? ஸோ இப்போ எவ்ரிதிங் இஸ் ஃபைன். இப்போ நீங்க இந்த பில் கரெக்டா இருக்கு அப்படிங்கறத பாத்துட்டீங்க, மற்ற அதுல கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்குன்னு ஒரு வாட்டி கிளாஸ் வெரிஃபை பண்ணிட்டீங்க. நவ் யூ ஆர் கோயிங் டு அப்ரூவ் இட். ஓகேவா? அப்ரூவ் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டேட்டஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அப்ரூவ்னு மாறிடும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் அந்த பில்லை ரிசீவ் பண்றதுக்கான ஸ்டேட்டஸ்ல நிக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா பில்லை சப்மிட் பண்ணாங்கல்ல யூசர், அவங்களுக்கு நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருவோமா, இந்த மாதிரி ஹெச்ஓடி உங்க பில் அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் அக்கௌண்ட்ஸ்க்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவோம், இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பில் வந்து டிரான்சிட்ல இருப்பா, பில் வருதான்னு பாத்துக்கோ அப்படின்னு அக்கௌண்ட்ஸ் ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துடலாம். இந்த 2 மெயில் கம்யூனிகேஷன் எப்படி நடக்க போகுதுங்கிறது இப்ப காமிச்சிடலாம். ஸோ எங்க அக்கௌண்ட்ஸ்ல ஒரு டெடிகேட்டட் இமெயில் ஐடி இருக்கு, பிரான்ச் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு ஒரு இமெயில் ஐடி இருக்கு. ஸோ தே ஆர் அக்னாலஜிங் ஆல் தி பில் ரெசிப்ட்ஸ். ஸோ அதனால அவங்களுக்கு ஒரு மெயில் போயிடுச்சு. என்னன்னா உங்களோட இன்வாய்ஸ் இன் டிரான்சிட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கௌண்ட்ஸ்ல உள்ள பில்லை ரிசீவ் பண்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு இமெயில் கம்யூனிகேஷன் போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த யூசர் சப்மிட் பண்ணாங்க இல்லையா, அவங்களுக்கு உங்க பில்லை ஹெச்ஓடி அப்ரூவ் பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு மெயில் கம்யூனிகேஷன் கொடுத்தாச்சு. சாரி, என்னோட ஸ்கிரீன் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிச்சுன்னா கொஞ்சம் சொல்லிடுங்க, கவனிக்கல. ஸோ இப்போ ஜனவரிக்கு ஒரு மெயில் போயிடுச்சு, இந்த மாதிரி உங்க பில்லை வந்து ஹெச்ஓடி அப்ரூவ் பண்ணிட்டாங்க. இஃப் யூ வாண்ட் டு நோ மோர் அபவுட் த ஸ்டேட்டஸ் ப்ளீஸ் கான்டாக்ட் யுவர் ஹெச்ஓடின்னு வந்துடும். ஹெச்ஓடி இந்த ஸ்டேட்டஸ் எப்படி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன்.
உங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு மொபைல் ஆப்பும் கொடுத்துருப்போம். இதுக்கப்புறம் நீங்க நிறைய ஜோகோ ஃபார்ம்ஸ் ரிலேட்டட் அப்ரூவல்ஸ் எல்லாம் மெயில்ல பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அது எல்லாமே ஒன் பை ஒன் இதுல மாத்திடுவோம். ஸோ உங்களுக்கு ஒரே இடத்துல எல்லா பெண்டிங்குமே வந்துடும். அந்த இடத்துல கிளிக் பண்ணி எல்லாத்தையுமே அப்ரூவ் பண்ணிக்க முடியும். இது இந்த இப்ப நான் காமிக்கிற ஃபார்ம் ஹெச்ஓடியால மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். அவங்களால மட்டும் தான் அந்த ஸ்டேட்டஸ் பார்த்துக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இன்வாய்ஸ் நம்பர் 6 அப்படிங்கிறது எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படிங்கிறது நீங்க இந்த இடத்துலயே பார்த்துக்கலாம் ரிப்போர்ட் ஃபார்மேட்ல. இப்படி கீழே வந்தீங்கன்னா எந்தெந்த பில் என்னென்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு, இல்ல எனக்கு பெரம்பூர் பில்லு மட்டும் என்னன்னு தெரியணும் அப்படின்னாலும் நீங்க ஃபில்டர் அப்ளை பண்ணிட்டு ஃபில்டர் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு இன்டர்மீடியட் பில் எல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியணும் அப்படின்னா நீங்க சப்ளையர் நேம் வச்சு ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த எல்லா ஃபில்டரையும் பண்ணி பார்த்துட்டு எது எந்த இடத்துல பெண்டிங் இருக்குன்னு பாத்துக்கலாம். இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பில்ல வந்துட்டு ரொம்ப நாளாவே பெண்டிங்லயே நிக்குது, ஏன்னே தெரியல. இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு பெண்டிங்னு காமிக்குது பாத்தீங்களா? ஒரே நிமிஷம் பெண்டிங்னு காமிக்குது இல்ல, கொஞ்சம் பெருசா இருக்கு தெரியுதா இந்த பெண்டிங்? இது ஏன்னு தெரியல அப்படின்னா இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல கமெண்ட் ஆப்ஷன் இருக்கும். கமெண்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னா இதுல ஏதாச்சும் கமெண்ட்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா காமிக்கும். சரியா? இப்போ என்ன ஆயிடுச்சு, பில்லு ஹெச்ஓடி அப்ரூவ் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் குயிக்கா முடிச்சுட்டு கொஞ்சம் வேகமா போறேன். சப்போஸ் ரொம்ப ஸ்பீடா தான் சொல்லிடுங்க, ஏன்னா கொஞ்சம் உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால. ஸோ இப்போ நம்ம பில்லிங் டிபார்ட்மெண்ட் ஜஸ்டிஸ் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பில்லு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ அஸ்யூமிங் அவங்க பில்லை கையில ரிசீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு இதே மாதிரி ஒரு ஆக்சஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த ஆக்சஸ் யூஸ் பண்ணிட்டு உள்ள போவாங்க. அவங்களுக்கும் இதே ஃபார்ம் அப்படியே காமிக்கும். ஓகேவா? சப்போஸ் இந்த பில்லை ரிசீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா they will just click on approve. ஒரே நிமிஷம். சார் சார் வெல்கம் சார். சாரி ஃபார் த இன்டரப்ஷன். ஓகே. ஸோ இப்போ வந்து பில்லிங் டிபார்ட்மெண்ட்ல இருந்து என்ன சொல்லிட்டாங்க, பில்லு கைக்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் யூசருக்கு ஒரு கம்யூனிகேஷன் கொடுத்துட்றேன். இந்த மாதிரி இப்போ யூசருக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் போயிடும். என்னன்னு போயிடும்னா இன்வாய்ஸ் ரிசீவ்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூசருக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் போயிடும். கிளியர்? ஸோ இப்போ அக்கௌண்ட்ஸ்ல பில்லை ரிசீவ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற முன்னாடி வந்துட்டு ஒரே மெயில்ல 10 பில்லு 20 பில்லுன்னு போடுவோம். ஸோ அதுல வந்து 8 பில்லு வந்திருக்கும், 2 பில்லு வந்திருக்காது. இப்போ இன்னும் அந்த பிரச்சனை இல்லை. நமக்கு ஒவ்வொரு பில்லுக்குமே உங்களுக்கு பில்லு வாங்கி வந்துருச்சா வரலையா அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. இந்த கன்ஃபர்மேஷன் வந்துட்டு பில்லு ரிசீவ் பண்றதுக்கு மட்டும்தான். ஸோ இதுக்கப்புறம் தான் அதுல இந்த வெரிஃபிகேஷன் எல்லாம் பண்ணுவாங்க. அதுல வேற ஏதாச்சும் ஃபைண்டிங்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து நெக்ஸ்ட் லெவல்ல உங்களுக்கு கமெண்ட்ஸ் மூலமா கம்யூனிகேஷன் நடக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ஒன்ஸ் இப்போ யூசருக்கு பில் ரிசீவ்டு கம்யூனிகேஷன் பண்ணியாச்சு. இப்போ அக்கௌண்ட்ஸ் டீம்லயே பேமெண்ட்ஸ் போடுறதுக்கு ஒரு டீம் இருக்காங்க இல்லையா, இப்போ அவங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் கொடுக்க போறோம். என்ன அப்படின்னா நீங்க இந்த பில்லுக்கு பேமெண்ட் போட வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கம்யூனிகேஷன் கொடுத்துறோம். ஸோ இந்த மாதிரி பேமெண்ட் ப்ராசஸ் பண்றவங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் போயிடும். இப்போ இந்த டயத்துல வந்து இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து இப்போ சப்போஸ் அந்த ஹெச்ஓடி வந்துட்டு அந்த என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னு சொல்லி செக் பண்றதுக்காக அந்த ரிப்போர்ட்ல வந்து பார்த்தாங்க அப்படின்னா இந்த இன்வாய்ஸ் சப்மிஷன் நம்பர் 6 பொறுத்த வரைக்கும் சார் எஸ். ஸோ பில் ரிசீவ் கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு, பேமெண்ட் ப்ராசஸ் மட்டும் பெண்டிங்ல இருக்குன்னு காமிக்குது. இது வரைக்கும் எல்லாருமே கிளியரா? ஸோ இது எத்தனை மணிக்கு யார் அப்ரூவ் பண்ணாங்க, எத்தனை மணிக்கு பண்ணாங்க, என்னைக்கு பண்ணாங்கிறது எல்லாமே இதுல கேப்சர் ஆயிடும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம எங்க போறோம் அப்படின்னா இப்போ அக்கௌண்ட்ஸ் டீம்ல இருந்து இந்த பில்லை ப்ராசஸ் பண்றாங்க, பேமெண்ட் போடுறாங்க. பேமெண்ட் போட்டு முடிச்ச உடனே பேமெண்ட் ப்ராசஸ்ட் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. சப்போஸ் இதுல அவங்க ஏதாச்சும் சின்ன கிளாரிபிகேஷன் கேட்கறதா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல போயிட்டு பிஓ காப்பி மிஸ்ஸிங் அப்படின்னு கூட அவங்க கமெண்ட் பண்ணலாம். இந்த கமெண்ட் உங்களுக்கு எப்படி காமிக்கும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிச்சேன். சப்போஸ் பேமெண்ட்டே அப்ரூவ் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களா. ஸோ இப்போ இந்த பில்லை பொறுத்த வரைக்கும் பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணியாச்சு. ஸோ நான் இப்போ யூசருக்கு ஒரே ஒரு கம்யூனிகேஷன் பண்ணிடுவேன். என்ன நடக்கும் அப்படின்னா இந்த மாதிரி உங்களோட இன்வாய்ஸ் ப்ராசஸ் ஆயிடுச்சு, எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் யூசருக்கு போயிடும். ஸோ ஹெச்ஓடி என்ன பண்ணலாம் அப்படின்னா
ஸோ பீரியாடிக்கலா இந்த அவங்களுக்கு கொடுத்துருக்கிற இந்த ரிப்போர்ட்டை மட்டும் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பேமெண்ட் ப்ராசஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது காமிக்கும். ஸோ பேமெண்ட் ப்ராசஸ் ஆன் 4th April at 12:51. ஸோ இன்னைக்கே வெண்டாருக்கு கிடைச்சிடுமா அப்படின்னா இல்ல, மேடம் ஆத்தரைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இட் வில் டேக் 3 days அப்படிங்கிறத வச்சுக்கீங்க ஸ்டாண்டர்டா. சப்போஸ் இதுல ஏதாச்சும் பெண்டிங்ல இருக்கு அப்படிங்கும் போது ஏன் பெண்டிங்ல இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த ஃபார்மை கிளிக் பண்ணிட்டு கமெண்ட்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா PO காப்பி மிஸ்ஸிங்கிறது காமிக்கும். நான் இது ரெண்டுத்தையும் ஒரே இடத்துல காமிக்கிறதுக்காக காமிச்சிருக்கேன். இது பெண்டிங் உள்ளதுக்கும் போடுவாங்க, வேற எதுக்காச்சும் கமெண்ட்ஸ் போடணும் கூட இதுல போடுவாங்க. இதை மட்டும் நீங்க அப்பப்போ பீரியாடிக்கலா செக் பண்ணிக்கீங்க. ஒரு 1 in 7 days இல்லைன்னா உங்களுக்கு வெண்டார் கேட்கும் போது இதை பாத்துருங்க. இல்ல உங்களுக்கு ஒரு வெண்டர் வந்து பேமெண்ட் டியூ அப்படின்னு சொல்லும் போது நீங்க எல்லாமே சப்மிட் பண்ணிட்டீங்க, பேமெண்ட் ப்ராசஸ் நடக்கல, கமெண்ட்ஸும் இல்ல அப்படிங்கும் போது இந்த IS நம்பரை மட்டும் அக்கௌண்ட்ஸ் சொன்னீங்கன்னா போதும், ஜனனி மேம் கம்யூனிகேட் பண்ணீங்கன்னா அவங்க வந்து அது என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படிங்கறத சொல்லிடுவாங்க. அவங்களும் கம்பல்சரியா எல்லாத்துக்கும் கமெண்ட்ஸ் போடணும் அப்படிங்கிறது ஸ்ட்ரிக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம். ஈவன் அதுல ஏதாச்சும் ஃபிளா இருந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த IS நம்பர் மட்டும் சொன்னீங்கன்னா போதுமானது, அவங்க இதை கன்ஃபர்மேஷன் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து டெடிகேட்டடா ஒரு ஆப் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஆப்போட லிங்க் அதே நம்மளோட மேனேஜ்மெண்ட் குரூப்ல ஷேர் பண்ணி வச்சதான் இப்போதைக்கு. ஸோ இன் ஃபியூச்சர் இப்போ நம்ம டிராவல் அலவன்சஸ்க்காக நம்ம ஒரு ஃபார்ம் வச்சிருக்கோம், அட்வான்ஸ் ரெக்வஸ்ட் ஒரு ஃபார்ம் வச்சிருக்கோம், இந்த மாதிரி வேரியஸ் ஃபார்ம்ஸ் வச்சிருக்கோம். இதையும் கொஞ்சம் கொஞ்சமா இதுல இன்டெகிரேட் பண்ணிடுறோம். ஸோ தட் நீங்க மெயில அப்ரூவ் பண்றது அவாய்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்று அந்த நம்ம நிறைய மெயில்ஸ் பாக்குறதுனால சில மெயில்ஸ் நம்ம மிஸ் பண்ணிடுறோம். ஸோ அந்த இஷ்யூஸ்க்கும் இதுல நம்ம அரெஸ்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஒரே நிமிஷம். இப்போ என்னோட மொபைல காமிக்கிறேன். இந்த ஆப்ல உங்களுக்கு நீங்க அதை எப்படி யூஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறதையும் ஷார்ட்டா காமிச்சிடுறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்மளோட ஆப் காமிக்க போறேன். ஸோ இந்த ஆப்போட பேர் வந்து ஜோகோ ஃபார்ம்ஸ். ஓகேவா? இந்த ஜோகோ ஃபார்ம்ஸ் கிரீன் கலர்ல உள்ள ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கீங்க. ஐ வில் ஷேர் தட் லிங்க் இன் அவர் மேனேஜ்மெண்ட் குரூப் அஸ் வெல் அஸ் அந்த குரூப்ல ஆட் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஃபார்ம் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா இதுல கீழே வந்துட்டு அப்ரூவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெனு காமிக்கும். இந்த அப்ரூவல்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா எந்தெந்த ஃபார்ம்ல எவ்வளவு ரெக்வஸ்ட் பெண்டிங்ல இருக்குங்கிறது காமிக்கும். பீயிங் அட்மின் அக்கௌண்ட் எல்லா ஃபார்ம்லயும் உள்ள எல்லா பெண்டிங்குமே காமிச்சிட்டு இருக்கு. ஸோ இப்போ உங்களுக்குன்னு வரும்போது உங்களோட பெண்டிங்ஸ் மட்டும் தான் இந்த இடத்துல காமிக்கும். இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த பில் சப்மிஷன்ல உங்களுக்கு ஆக்சஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அதுல உள்ளது மட்டும் காமிக்கும். ஸோ இதுக்குள்ள வந்தீங்க அப்படின்னா உங்களோட எல்லா ரெக்வஸ்ட்டுமே காமிக்கும். இந்த ரெக்வஸ்ட் எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்குங்கிறத நீங்க இங்கேயும் கூட பார்த்துக்கலாம். கீழே சர்ச் ஆப்ஷன் இருக்கு. இந்த சர்ச்ல போயிட்டு நீங்க இந்த சொல்லியிருந்தேன் இல்லையா, சப்ளையர் நேம் வச்சுட்டு ஃபில்டர் பண்ணலாம், இன்வாய்ஸ் நம்பர்ஸ் வச்சு ஃபில்டர் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்க இங்க இருந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் பெண்டிங்ல உள்ளதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுக்குள்ள போயிட்டீங்கன்னாலும் இதுலயே அந்த கமெண்ட் செக்ஷன் வரும். எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்க மொபைல்ல இருந்தே அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஹெச்ஓடிஸ் பொறுத்த வரைக்கும் எந்த இமெயில் ஐடியை நம்ம அப்ரூவலுக்காக கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற இமெயில் ஐடியும் டேக் பண்ணி இண்டிவிஜுவலாகவே நான் மெசேஜ் அனுப்புறேன். அந்த இமெயில் ஐடி வச்சு லாகின் பண்ணிக்கிங்க. ஏன்னா அந்த இமெயில் ஐடி வச்சு லாகின் பண்ணிக்கினா தான் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு காமிக்கும். ஸோ இப்போ இந்த ஃபார்மை ஃபுல்லாக பார்த்துட்டு இதை நீங்க ரிவ்யூ பண்ணி அப்ரூவ் பண்ணுறது நம்ம IS6 பார்க்கணும் இல்லையா, நம்ம IS6 நம்ம எல்லா எக்ஸாம்பிளுக்குமே யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த சப்போஸ் உங்க பிரான்ச்ல இருந்து கேட்குறாங்க, சார் நான் IS6 ஒரு பில்லை சப்மிட் பண்ணேன், அதோட ஸ்டேட்டஸ் தெரியல அப்படின்னு சொல்லி பார்த்து சொன்னாங்க அப்படின்னா நீங்க இதை பார்த்துட்டு நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துடலாம். ஸோ ரிவ்யூ ஹிஸ்ட்ரி கொடுத்தீங்க அப்படின்னா இது என்னைக்கு அப்ரூவ் ஆயிருக்கு, யார் மூலமா அப்ரூவ் ஆயிருக்கு, எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்க இங்கேயே பார்த்துக்கலாம். இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க உங்க டீம் கூட கொடுத்துக்கலாம் தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும். சப்போஸ் இது சம்பந்தப்பட்ட கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும்னா நீங்க இங்கேயே கமெண்ட்ஸை பார்க்கலாம். இந்த கமெண்ட்ஸ் ரிப்ளை பண்ணணும்னாலும் நீங்க இதே இடத்துலயே அந்த ரிப்ளைவும் கொடுத்துக்கலாம். இல்ல சார், இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் ஹெச்ஆர்டியும் பேசியிருக்கேன், அந்த டிராவல் கிளைமே இதுக்குள்ள கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போதைக்கு டார்மெண்ட் அக்கௌண்ட் இதுக்குள்ள இருக்கு, அட்வான்ஸ் ரெக்வஸ்ட் நெக்ஸ்ட் இதுக்குள்ள வரப்போகுது. ஸோ தட் நமக்கு மெயில நடக்கிற கம்யூனிகேஷன்ஸ் டிராஸ்டிக்கா குறைஞ்சிடும். ஸோ இப்போ நீங்க மெயிலையுமே நீங்க உள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இப்போ நீங்க இந்த மொபைல் ஆப்ல என்ன டேஷ்போர்ட் பாக்குறீங்களோ இதே மாதிரியான சிமிலர் டேஷ்போர்ட் உங்களோட லாகின்லயுமே தெரியும். அது நீங்க எந்த லிங்கை கிளிக் பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு பர்சனலா அனுப்பிச்சிடுறேன். ஓகேவா? ஸோ அட் கிட்டத்தட்ட 1 hour பேசிட்டு இருக்கேன். சரி, அட் எண்ட் ஆஃப் திஸ் டெமோன்ஸ்ட்ரேஷன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் நான் லிஸ்ட் அவுட் பண்ண இஷ்யூஸ் எல்லாமே அட்ரஸ் ஆயிருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். ஏதாச்சும் இஷ்யூஸ் விட்டு போயிருக்கு, இல்ல சார் நீங்க ஃபர்ஸ்ட் இஷ்யூன்னு சொன்னீங்க பின்னாடி அதுக்கு சொல்யூஷன் சொல்லல அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் இருந்தாலோ, இல்ல இந்த ஃபார்ம்ல அட் திஸ் ஸ்டேஜ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் தயவு செஞ்சு கேளுங்க.
இதை நம்ம வந்துட்டு மண்டேல இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறோம். ஸோ ஐ நீட் ஆல் ஆஃப் யுவர் கன்ஃபர்மேஷன்ஸ் பிஃபோர் கோயிங் லைவ். ஏன்னா இப்போ நம்ம லைவ் பண்ணி அதுக்கு சொல்லிட்டு நம்ம மாச கணக்குலையும் டைம் எடுத்துக்க முடியாது. ஸோ யூஸ் பண்ண ஆரம்பிக்கட்டும். இஷ்யூஸ் வர்றதை ஒன் பை ஒன் அட்ரஸ் பண்ணலாம். ஓகேவா? எப்படி சப்மிட் பண்ண போறது, எப்படி அப்ரூவ் பண்ணணும், அப்ரூவ் பண்றதுக்கு முன்னாடி எப்படி கரெக்ஷன் ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா அதை எப்படி கரெக்ஷன் பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இந்த டெமோஸ்ட்ரேஷன்ல பார்க்கட்டும். இந்த இடத்துல யாராச்சும் டவுட்ஸ் இருக்கா? நவ் இட்ஸ் ஓப்பன் ஃபார் கொஸ்டின் அண்ட் செஷன். சார் இப்போ எனக்கு வந்து இந்த ஃபுட் பில்ஸ் எல்லாம் டைரக்டா வெண்டர் வந்து கொரியர் அனுப்பிடுறாங்க சார். இங்க அது இதுல இன்னும் அப்லோட் பண்ண வேண்டாங்களா சார்? இல்ல, ஆக்சுவலி திஸ் ஆர் ஆல் எக்ஸெப்ஷனல் கேசஸ். சரிங்க. நீங்க வந்து நீங்க தான் ரிசீவ் பண்ணி கீழே கொடுக்க போறீங்க அப்படிங்கிறதுனால நோ இஷ்யூஸ். சரிங்க சார். ஸோ நீங்க அதை இதுல கொடுக்க தேவையில்லை. ஓகே சார். ஐஎஸ்பி பேமெண்ட் சார். பட் ஆனா ஒரே நிமிஷம், உங்களுக்கு அந்த பில் பேமெண்டோட ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுல கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு பேமெண்ட் போயிடுச்சான்னு ஃபோன் பண்ணி கேட்க கூடாது அப்படின்னா நீங்க அதிகம் அதுல கொடுத்துறது பெட்டர். சரிங்க சார். ஓகே. ஜனனி, இஸ் இட் ஓகே? எஸ் சார். அப்படி இல்லன்னா நம்ம எப்பவும் ஆக்சுவல் என்ன போதும் மெயில் சப்மிஷன் தான் போற மாதிரி இல்ல வேண்டாம். மெயில் அவாய்ட் பண்றதுக்காக இந்த ப்ராசஸ். நம்ம மறுபடியும் மெயிலுக்குள்ள போனோம்னா இந்த ஃப்ளோ நடக்காது. ஏன்னா இப்ப நிறைய இடத்துல நடக்குது, எல்லாருமே எல்லா ஒர்க்கையும் கரெக்டா பண்றோம் ஜனனி. பட் அந்த கம்யூனிகேஷன் கேப் இருக்கு. பட் இது ஆட்டோமேட்டிக்ல பண்ணும்போது எல்லா இமெயில்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா தான் போக போகுது. அப்ரூவல்ஸ் எல்லாமே சிஸ்டமேட்டிக்கா தான் பண்ண போறோம். அப்படிங்கும் போது எல்லாமே ஆட்டோமேட்டிக், எங்கேயுமே மிஸ் ஆகாது. ஈவன் உங்களுக்கு அந்த லிங்க் ஒரு மெயில வருது இல்லையா, அந்த லிங்கோட மெயில் உங்களுக்கு வரவே இல்லைன்னா கூட இந்த மொபைல் ஆப்லயோ இல்ல நீங்க அந்த ஃபார்ம்ஸ்ல லாகின் சிஸ்டம்ல லாகின் பண்ணீங்கன்னாலோ உங்களுக்கு எவ்வளவு பெண்டிங்ல இருக்குங்கிறது நீங்க அங்கேயே பாத்துக்கலாம். ஒன் மோர் திங், ஸோ எவ்ரிடே நைட் ஒரு 12 மணிக்கு உங்களுக்கு ஒரு ரிமைண்டர் செட் பண்றோம். நம்ம இப்போ ரீசெண்டா என்ன ஃபார்ம் கார்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, நான் உங்களுக்கு ஒரே ஒரு சாம்பிள் மெயில் காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான மெயில்ஸ் வந்துட்டு எல்லாருக்குமே வந்துடும். ஒரே மெயில பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ எவ்ரிஒன் will get an email alert by early morning. That means midnight 12 மணிக்கு ஒரு மெயில் கிடைக்கும். என்ன இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு சம்மரி இருக்கும். ஸோ முதல் நாள் ஈவினிங் உங்களுக்கு யாராச்சும் ரெக்வஸ்ட் போட்டுட்டு நீங்க அதை பார்க்கவே மறந்துட்டீங்கன்னா கூட இந்த மெயிலை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆக்சுவலி இது வந்து அட்மின் மெயிலுங்கிறதுனால இது எல்லா ஸ்டேட்டஸ்லையும் காமிக்குது. சப்போஸ் இது இண்டிவிஜுவல் லெவல்ல இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வரும். ஸோ ஆக்சுவலி இது வந்து இன்னொரு ஃபார்ம், வேற ஒரு ஃபார்முக்காக செட் பண்ணது. இது டார்மெண்ட் ஆக்டிவேஷனுக்காக செட் பண்ணது. ஸோ இது வந்து பில்லிங் சைட்ல 2 பில்லு பெண்டிங்ல இருக்கு, சதீஷ் பெண்டிங்ல இருக்கு அப்படிங்கிறது வந்து கொண்டு வந்துடும். இதே மாதிரி ஒரு மெயில் சதீஷ் உங்களுக்கு வருதா? வரும் சார், எனக்கு வருது சார். ஸோ இதை பார்த்துட்டு அடுத்த நாள் காலையில் நீங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த 2 பில்லை கிளிக் பண்ணிட்டு அதுக்குள்ளார போயிட்டு அந்த 2 பில்லை அப்ரூவ் பண்ணணுமா, என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அதே ஆக்ஷன் எடுத்துடலாம். ஸோ தட் ஒரு நாளுக்குள்ளேயே நம்ம ரியாக்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? எல்லாருமே சைலண்டாவே இருக்கீங்க. ஏதாச்சும் யாராச்சும் பேசுங்கம்மா. லேப்ல அவுட் சோர்ஸ் பண்றோம் இல்லைங்களா டெஸ்ட் எல்லாம், அந்த இன்வாய்சஸ் அந்தந்த பிரான்ச்சஸ்ல இருந்து அப்லோட் பண்ணுமா இல்ல நாங்க தான் செக் பண்ணி வந்துட்டு எல்லாமே? ஆக்சுவலி நான் உங்க டிபார்ட்மெண்ட் மென்ஷன் பண்ண வேணாம் தான் ஃபர்ஸ்ட் அந்த பாயிண்ட் சொன்னேன். நீங்க ஈவன் பெரம்பூர் ஆஃபீஸ்ல இருந்து சப்மிட் பண்ணலாம். உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் பேஜ் செகண்ட் பேஜ்லயே ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லையா, சப்மிட் பண்ற பிரான்ச் ஒன்னானு கேட்கும். நீங்க அந்த நோ கொடுத்துட்டு பில் சப்மிஷன் பிரான்ச் பெரம்பூரும் எந்த பிரான்ச் சம்பந்தப்பட்டது, இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் திருச்சி சம்பந்தப்பட்டதுன்னா ஸ்பெண்டிங் டிபார்ட்மெண்ட்ல ஸ்பெண்டிங் பிரான்ச்ல திருச்சிங்கிறது செல் பண்ணீங்கன்னா போதுமான. இந்த ஆர்மி கார்டு இதுல வந்து இப்போ சப்போஸ் அவங்க வந்து சாம்பிள் அவுட் சோர்ஸ் பண்றாங்க, வேலூர்ல இருந்து அவுட் சோர்ஸ் பண்றாங்க, ஹைடெக் பில் அவங்க வச்சிருக்காங்க. சோ அவங்க அப்லோட் பண்ணிடலாங்க, அங்கே பண்ணிடலாம். அது ஈஸியா போகும். பட் ஆனா ஒரே ஒரு விஷயம், இது வந்து அவுட் சைடரால பண்ண முடியாது. சோ இப்போதைக்கு நான் உங்களுக்கு காமிச்ச ஃப்ளோல ஓடிபி ஆத்தென்டிகேஷன் காமிக்கல. நெக்ஸ்ட் we are going to once இது எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ரீம் ஆனோம் ஒரு 1 வீக்ல ஓடிபி ஆத்தென்டிகேஷன் எனேபிள் பண்ணிடுவோம். சோ அந்த ஃபார்மை கிளிக் பண்ண உடனே நம்ம கம்பெனி டொமைன்ல உள்ள இமெயில் ஐடி போட்டு அதோட ஓடிபி போட்டதுக்கு அப்புறம் தான் ஃபார்மே ஆக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா இது மிஸ்யூஸ் ஆயிடக்கூடாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் போட்டு டைரக்டா வெண்டாரிட்டி கொடுத்தாங்க ஃபார்ம். நீங்களே பில்ல கொடுத்து நீங்களே சப்மிட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் அவாய்ட் பண்ணிருக்காங்க. எந்த டிபார்ட்மெண்ட் சொல்றேன்.
எங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா இப்ப அவங்க அவுட் சோர்ஸ் பண்ணாங்கன்னா அந்த ஒரிஜினல் எங்களுக்கு கொரியர்ல வந்து அதுக்கப்புறம் தான் அப்லோட் பண்ண வேண்டியது. அது அவாய்ட் ஆகுமா இதுல? நீங்க சாஃப்ட் காப்பியை சப்மிட் பண்ணிடுங்க, பட் எனக்கு ஒரிஜினல் எப்போ கொடுப்பீங்க? ஒரிஜினல் அட்லீஸ்ட் 2 to 3 days ஆகும் இல்லைங்களா? அப்பதான் நான் ஒரிஜினல் கொடுக்கணும். உங்களுக்கு அந்த ஒரிஜினல் பில் எப்போ கைக்கு வருதோ அப்பவே சப்மிட் பண்ணுங்க. ஓகே. அது எத்தனை நாளைக்குள்ள சப்மிட் பண்ணணும்? 7 days தானா? 7 days தான் ஹெச்ஓடி தானே மேம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. பட் ஆனா இதுல இன்னும் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன். இப்போ நிறைய சப்போஸ் டிலே ஆகும்போது என்ன பண்றோம்னா, அந்த யூசர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஹெச்ஓடி மெயில் பண்ணும்போது பில்ல அட்டாச்மெண்ட்ல வச்சுட்டு சார் ப்ளீஸ் அப்ரூவ் திஸ் பில் அப்படின்னு போட்டுடுறாங்க. ஸோ அப்ரூவ் பண்ணிடுறாங்க. அந்த மெயிலை பிடிஎஃப் மாற்றும் போது அது என்ன பில்லுங்கிறது தெரியாது. ஸோ அதனால அந்த பாடி ஆஃப் த மெயில்ல சப்ளையர் நேம், இன்வாய்ஸ் நம்பர், அமௌண்ட் மட்டும் மென்ஷன் பண்ணிக்க சொல்லுங்க. ஸோ தட் அந்த மெயிலை வச்சீங்கன்னா மறுபடியும் ஃபர்தர் கொஸ்டின் வராது. ஓகே. சோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அந்த ஃபார்ம்லயுமே கொடுத்திருப்போம். அந்த ஃபீல்ட்லயுமே அந்த ஃபீல்டுக்கு பக்கத்துல இந்த மாதிரி பாடி ஆஃப் த மெயில்ல அந்த இன்வாய்ஸ் டீடைல்ஸ் இருக்கணும் அப்படிங்கறத ஒன் ஆஃப் த பாயிண்டா கொடுத்துருக்கேன். படிச்சு பார்த்தாங்கன்னா கரெக்டா பண்ணிடுவாங்க, பட் பார்க்கல அப்படின்னா மிஸ் ஆயிடும். சார் ஆக்சுவலா இது ரொம்ப நல்லா இருக்கு சார். ரொம்ப ஒர்க் நான் பாதியா குறைச்சிடணும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். என்னால தேங்க்ஸ் சார். நான் ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது 1 hour மேல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். பட் கண்டிப்பா இவ்வளவு லென்த்தா நடக்க போறது இல்ல. எஸ் சார், எஸ் சார். ஜஸ்ட் ஒரு 1 minute 2 minute ப்ராசஸ் முடிஞ்சிடும். ப்ராசஸ் சிம்பிளா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சார். இந்த வீக்லி இப்ப நம்ம அந்த மெயில் ஒன்ஸ் இதை நம்ம சக்சஸ்ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்றோம்னா வீக்லி ஹெச்ஓடி மெயில் போட தேவையில்லை. எஸ் சார். பிளஸ் அதுக்கு ஒரு ரிப்ளை நம்ம அக்கௌண்ட்ஸ்ல இருந்து வரணும். அந்த 10 பில்லையும் ஒண்ணு கூட மிஸ் பண்ணாம எடுத்து பண்ணுங்கிறது ரொம்ப கஷ்டமா தான் சார் இருக்கு. இது ரொம்ப ஈஸியா இருக்கும். சார் எனக்கு ஒரு கொஸ்டின் என்னன்னா, இப்ப இந்த டைரக்டா வெண்டர் கிட்ட இருந்து நமக்கு வருது இல்லை சார் இப்ப. ஸோ அது எங்களுக்கு பில் டேட்டும் நான் ஆல்ரெடி உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் சார். டெலிவரி டேட்டும் வேற இருக்கு. ஸோ அந்த மாதிரி கேசஸ்க்கு வந்து டைரக்டா பில்லிங் டிபார்ட்மெண்ட் வழியா வந்தா ஓகேன்னு சொல்லி நீங்க சொல்லியிருந்தீங்க சார். ஆனா 99% வெண்டர்ஸ் வந்து யாரும் வர மாட்டேங்கிறாங்க சார். கீழே செக்யூரிட்டியே கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ இது எப்படி சார் நம்ம சார் ஆக்சுவலி இதையும் நம்ம டிஸ்கஷன்ல வச்சிருந்தோம். இந்த ஃபார்ம்ல அதுக்கும் ப்ரொவிஷன் வச்சிருந்தேன். பட் அதுக்கு இன்னும் கொஞ்சம் அட்மினிஸ்ட்ரேஷன் சைட்ல இருந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்கு. என்ன அப்படின்னா, இப்ப எல்லா பில்லுமே ஆக்சுவலி எல்லா கம்பெனிலுமே ஏதாச்சும் ஒரு மெட்டீரியல் உள்ள வருதோ வெளில போதோ பின்னாடி வந்து கேட் பாஸ் செக்யூரிட்டி ஸ்டாம்ப் இருக்கும். ஸோ அந்த ஸ்டாம்ப் நம்மளோட எந்த இன்வாய்ஸ்லயுமே இருக்கிறது இல்லை. ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சிருக்கோம் சார். ஒன்ஸ் இட் இஸ் இம்ப்ளிமெண்டட், டெலிவரி டேட் வி கேன் டேக் இட் அஸ் அ டேட் ஆஃப் இன்வாய்ஸ். அதாவது அந்த டேட்ல இருந்து நம்ம டிலேவை கால்குலேட் பண்ணலாம். இன்வால்வ் சப்ளை நடக்கும்போது எல்லாமே நமக்கு டைம்ல வந்துட்டு இருந்துச்சு. இப்ப டிலேஸ் இருக்கு அப்படிங்கிறது ஈவன் அக்னாலேஜ் சார், கண்டிப்பா இல்லைன்னு சொல்லல. ஸோ இந்த கேட் பாஸ் சிஸ்டம் மட்டும் கொஞ்சம் செக்யூரிட்டிஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு அதை நம்ம ஸ்ட்ரிக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் சார். அப்போ நான் உங்களுக்கு இன்னொரு டேட் வைக்கிறேன். அந்த டேட் ஆஃப் இன்வாய்ஸ்க்கு கீழே டேட் ஆஃப் டெலிவரி அப்படின்னு ஒன்று வைக்கிறேன். அந்த டிலேவை டேட் ஆஃப் டெலிவரியில இருந்து கால்குலேட் பண்ற மாதிரி. பட் ஆனா இதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஈவன் அந்த பாயிண்ட் வந்து என்னோட ஃபாலோ அப்லயும் இருக்கு சார். ஓகே சார். சார் அண்ட் தென் எங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த 5:30, 6 o'clock, 6:30 தான் சார் வருது. எல்லா ப்ராடக்ட்ஸுமே எங்களுக்கு வெண்டர் கிட்ட இருந்து ரீச் ஆகுது. எதுவுமே டே டைம்ல ரீச் ஆகுறது கிடையாது 90% ஆஃப் டைம்ஸ். ஸோ ஜிஆர்என் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் 30. இப்போ என்ன நாங்கள் பேட்சுக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணால ப்ராடக்ட்ஸ் நம்ம நிறைய ஆர்டர் பண்ணுவோம் சார் ஐபிஎஃப் பொறுத்த வரைக்கும். ஸோ 30 ப்ராடக்ட்ஸ் 35 40 கூட இருக்கு. அப்போ அது எல்லாத்தையும் அவங்க ஜிஆர்என் போட்டு முடிக்கவே உங்களுக்கு ஒரு 1 நேரமாவது ஆகும் சார். ஸோ இப்போ இன்னைக்கு வரதை வந்து அவங்க ஜிஆர்என் அடுத்த நாள் தான் போட்டு முடிக்க முடியுது. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க சப்மிட் பண்றாங்க சார். சோ அது ஓகே தானே சார்? அடுத்த 24 hours அவங்க சப்மிட் பண்ணிடுவாங்க. இல்ல சார், நம்ம வேணா ஒரு பண்றேன். டிலே 1 டேவா இருந்துச்சுன்னா ஹெச்ஓடி அப்ரூவல் கேட்காம இருக்கிறேன். இப்போதைக்கு வந்து 3ஆம் தேதி பில்லு 4ஆம் தேதி சப்மிட் பண்றதா இருந்தா ஹெச்ஓடி அப்ரூவல் வேணும்னு சொல்லி கண்டிஷன் போட்டு அந்த கண்டிஷனை 2+7 மாத்தி 2 to 7 மாத்திடுறேன். ஒரு நாள், அதாவது 3ஆம் தேதி இன்வாய்ஸ் 4ஆம் தேதி ஜிஆர்என் பண்ணி பில்ல கொடுத்துட்டீங்கன்னா எந்த அப்ரூவலும் கேட்காது அப்படிங்கிற மாதிரி மாத்திடுறேன். ஓகே சார். ஒரு நாள் நம்ம அந்த மாதிரி நிமிஷம் வந்து கொண்டு கால்குலேட் பண்ற மாதிரியா பார்த்துக்கலாம். அது மாத்தி கொடுத்துருக்கேன். இந்த ஃபார்ம்லயே மாத்திடுறேன் சார். ஓகே சார். அப்படிதான் சார் இருக்கு. இல்ல இந்த ஃபார்ம்ல நானு இன்னைக்கு 4ஆம் தேதினா 3ஆம் தேதி பில் இருந்தாலும் ஹெச்ஓடி அப்ரூவல் கேட்கற மாதிரி வச்சிருக்கேன். ஆமா சார். அதை நான் மாத்திக்கிறேன். ஆக்சுவலி இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல இருக்கு, பட் ஃபார்ம்ல இல்ல. நான் 0 நான் தான் கான்ஃபிகர் பண்ணேன். 1 மாத்திக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கு இந்த ஃபார்ம் நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணது. தேங்க்யூ மேம். எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆன மாதிரி இருக்குது எங்களுக்கு. நாங்க பில்ஸ் ஆச்சா இல்லையான்னு தெரியல, பேமெண்ட் ஆச்சா இல்லையா தெரியல, எல்லாமே சால்வ் ஆன மாதிரி இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு ஃபார்ம் நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணது. தேங்க்யூ மேம்.
ஆக்சுவலா டைம் சேவிங் சார். ஒவ்வொரு தடவை நீங்க வந்து அக்கௌண்ட்ஸ்ல இருந்து மெயில் அனுப்பினாவே பக்குன்னு இருக்கும். அதுல ஒரு 20 பில்ல நான் உட்காந்து தேடணும். அதுக்கு ஒரு ஹாஃப் டே செலவு பண்ற மாதிரி இருந்தது. இப்போ கொஞ்சம் ஈஸியா ஆக்சுவலி நான் ஃபினான்ஸ் பர்சனுங்கிறதுனால சொல்லல சார், நான் மானிட்டர் பண்றதுனால சொல்றேன். இப்போ யாராச்சும் ஒருத்தவங்க ஏதாச்சும் பில் நம்பரை சொல்லி இது பேமெண்ட் போயிடுச்சான்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கீங்களா, இப்போ ஃபினான்ஸ் டீம் என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, அது ஆம்னிகா சின்ன அமௌண்ட் இருந்துச்சுன்னா ஆம்னிகார்ட்ல பேமெண்ட் போயிருக்கா, பழைய பில்லா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல கேஷ் போயிட்டு இருந்துச்சு, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் யூபிஐ கொடுத்துருந்தோம், அதாவது அவங்க பேங்க் அக்கௌண்ட் பணத்தை போட்டு ஹெச்ஓடி அவங்களோட பேங்க் கொண்டு வந்து பே பண்ணிட்டு அதுல போயிருக்கான்னு செக் பண்ணணும், கேஷா போயிருக்கான்னு செக் பண்ணணும், யூபிஐல போயிருக்கான்னு செக் பண்ணணும், அப்புறம் பில்லு வந்துச்சான்னு செக் பண்ணணும், அக்கௌண்ட் பண்ணிருக்கோமா, அதுக்கப்புறம் ஏதாச்சும் மெயில் போட்டிருக்கோமான்னு செக் பண்ணணும், ஜிஎஸ்டி வித்ஹோல்ட் பண்றதுக்கெல்லாம் சப்ளையர்ஸ்க்கு மெயில் போடுறோம், அதெல்லாம் வெரிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் சொல்ல முடியும் நீங்க ஒரு பில் நம்பர் சொல்லி கேட்டீங்கன்னா. ஸோ இவ்வளவு பெரிய ப்ராசஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஈவன் ஆக்சுவலி எப்பவுமே நம்ம ஃபினான்ஸ் டீம் வந்து டாக்டா ஒர்க் பண்ணுறதுனால அதையும் ஃபங்க்ஷன் பண்ணுறோம். ஸோ அப்படிங்கும்போது அவங்களுக்கு அது வந்து பெரிய ஒர்க் லோட் ஆயிடுது, பதில் சொல்ல முடிய மாட்டேங்குது. ஸோ இப்போ இந்த ஃப்ளோல வந்துட்டு உங்களுக்கு எதுவுமே மிஸ் ஆகாது. பட் இந்த ஃபர்ஸ்ட் இன்புட் கரெக்டா இருக்கு, அட்லீஸ்ட் அதுல தவறுதல் நடந்தாலும் ஹெச்ஓடி அப்ரூவ் பண்ணும்போது அதை சரி பண்ணிட்டோம் அப்படின்னா இதுல எந்த ஃபிளாவும் இருக்காது சார், சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். எஸ் சார். ஆக்சுவலா எங்க டிபார்ட்மெண்ட்ல என்ன பெரிய பிரச்சனை இருக்குன்னா சார், எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிடுறாங்க, நம்ம அதுக்குன்னு ஹெச்ஓடி அப்லோட் வச்சிருக்க ஷீட்ல வந்து போட மறந்துடுறாங்க. நம்ம கிராஸ் செக் பண்ணாலும் சம்டைம்ஸ் அவங்க மிஸ் பண்ணிடுறாங்க. அந்த பில் இப்ப நமக்கு எப்ப தெரியுதுன்னா, நீங்க 1 மந்த்துக்கு அப்புறம் தான் தெரியுது, நீங்க அனுப்பும் போது தான் ஹெச்ஓடி அப்ரூவல் இல்லைன்னு. அதுக்கப்புறம் நான் போய் உட்காந்து சர்ச் பண்ணா ஒரு பில் மிஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் அது திரும்ப நம்ம விசி சார் வரைக்கும் எம்பி மேடம் வரைக்கும் அப்ரூவல் வாங்கி தர வேண்டியதா இருக்கு. அந்த ப்ராசஸே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த வெண்டர் வந்து 5 வாட்டி கால் பண்ணிடுவோம். உங்க டிபார்ட்மெண்ட்ல மட்டும் இல்ல, சைடுல இருக்கிற டிபார்ட்மெண்ட்ல இந்த இஷ்யூஸ் இருக்கு. சோ இது எல்லாமே சால்வ் ஆயிடும் சார். சார் எஸ் சார் சிவா எஸ் சிவா சார் இப்போ நம்ம என்ன சார் கிரெடிட் பத்தி கேட்க போறீங்களா? அப்படிலாம் இல்ல சார். சார் எனக்கு என்னன்னா, நம்ம வந்து இப்போ டிஸ்பேச்சிங் இருக்கு, நம்ம இன்பாக் வந்து சப்ளை பண்ணும் போது நம்ம மேனுவல் டிக் பண்ணி தான் அனுப்புவோம். ஸோ நீங்க வந்து அந்த ப்ராசஸ் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுல வந்து மேனுவல் எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு, அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு. இல்ல, நீங்க மேனுவல் டிக் பண்ணலாம். ஓகே, டிக்ங்கிறது வேற, கரெக்ஷன் வேற. இல்ல அதான் கேக்குறேன். அது சோ அத நம்ம கிளிக் பண்ணிக்கலாமா இல்ல அது நான் கிளிக் பண்ண கூடாதுன்னு சொல்லவே இல்ல. இப்போ வந்துட்டு சே ஃபார் எக்ஸாம்பிள் இம்பெட் டேப்லெட் 10 யூனிட் இருக்குன்னு வச்சுக்கீங்களா, பக்கத்துல கிளிக் பண்ணுங்க. அந்த 10 9ஆவோ 12ஆவோ மாத்த கூடாது. ஓ கரெக்ஷன் இருக்கு, ரைட் கரெக்ஷன் இருக்க கூடாது. ரைட். இப்போ நம்ம வெண்டருக்கு வந்து மோஸ்ட்லி அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணுவோம், அது எப்படி சார் பண்ணுவோம்? அட்வான்ஸ் பேமெண்ட்க்கு we have a separate link. ரைட். அது வந்து அட்வான்ஸ் ரெக்வெஸ்ட் போடுவீங்க. அந்த பில் ஆக்சுவலி அந்த அட்வான்ஸ் ரெக்வெஸ்ட் பெண்டிங்ல இருக்கும்போது அவங்களுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் பேமெண்ட் போகாது. அதை க்ளோஸ் பண்ணணும்னா நீங்க பில்ல சப்மிட் பண்ணணும் இல்லையா, அந்த பில்லையும் நீங்க இதே ஃபார்ம்ல சப்மிட் பண்ணலாம். நான் உங்களுக்கு பேமெண்ட் ஆல்ரெடி டன் அப்படின்னு சொல்லி ஒரு காலம் வச்சிருந்தோம்ல, ஆல்ரெடி டன் எல்லாம் போட்டுட்டு அந்த அட்வான்ஸ் ரெக்வெஸ்ட் நம்பரோட ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா த்ரூ ஆயிடும். சார் இப்ப ஏதோ ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணி ஒரு 10 ஆர்டர் பண்ணிருக்கோம், ஒரு 5 தான் வந்திருக்கு, இல்ல வேற ப்ராடக்ட் மாத்தி வந்திருக்கு அப்படின்னா சார், இப்ப எப்படி ப்ராசஸ்னா அந்த பில்லை நம்ம சப்மிட் பண்ண முடியாது. ஸோ அதை திரும்ப வெயிட் பண்ணி அந்த வெண்டர் கிட்ட பேசி திரும்ப அதுக்கு ஒரு மெயில் பண்ணி அந்த மெயில திரும்ப ப்ரூஃபா காட்டினதான் சார் பண்ண முடியுது. இப்ப இப்பவும் அதே மாதிரி தானே சார் இருக்கு ஆல்மோஸ்ட். இப்ப நாங்க அது வாங்க முடியல, ரிசீவ் பண்ண முடியல, எங்களால அந்த ரெக்வெஸ்ட் ரைஸ் பண்ண முடியாது தானே சார்? சார் வெரி சிம்பிள் சார். இப்போ நான் உங்களுக்கு இந்த சினாரியோ எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ உங்களுக்கு ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் போடுறீங்க, பர்ச்சேஸ் ஆர்டர்ல 100 யூனிட் கேட்குறீங்க. ஓகேவா, அவங்க வந்துட்டு 50 யூனிட்டுக்கு பில்லு போட்டாங்க, 50 யூனிட் கையில கொடுத்துட்டாங்க அப்படின்னா நோ ப்ராப்ளம். ஓகே சார், இதை சப்மிட் பண்ணலாம். இதுல வந்துட்டு பிஓ டீடைல்ஸ்ல பார்ஷியல் டெலிவரியா ஃபுல் டெலிவரியான ஒரு கேள்வி இருக்கும், அதை நீங்க பார்ஷியல்ல கொடுத்துருவீங்க. சோ தட் ஃபியூச்சர்ல வர்ற பிஓ நம்பரையும் அக்செப்ட் பண்ணும். ஓகேவா, இப்போ செகண்ட் சினாரியோ, பில் போட்டது 50, கைக்கு வந்தது 48 அப்படிங்கும்போது கண்டிப்பா இட்ஸ் அ கிராஸ் வேரியேஷன், இதை அக்செப்ட் பண்ண முடியாது சார். we have to get a rebill from the supplier. அதை வந்துட்டு அன்னைக்கு டேட்லயே கூட வாங்கிப்பீங்க. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நீங்க நேற்று டேட் பில் டேட், இன்னைக்கு தான் உங்க கைக்கு ரிசீவ் ஆகுது. ரிசீவ் ஆகும்போது அந்த டிஃபரன்ஸ் ஐடென்டிஃபை பண்றீங்க. தென் யூ வில் கம்யூனிகேட் சப்ளையர். ஸோ சப்ளையர் வில் கிவ் அ ரீஇன்வாய்ஸ். அந்த ரீஇன்வாய்ஸை நீங்க எழுதலாம். ஓகே சார். பட் ஆனா இதுல ஒரு பெரிய ரிஸ்க் இருக்கு. ஜனனி சிரிக்கிறாங்க, சொல்லுங்க ஜனனி. சார் ஆக்சுவலா அதுல என்ன ஆகுதுன்னா, அந்த ஒரிஜினல் பில்லும் சப்மிட் ஆயிடுது சார், அப்புறம் அந்த ரீபில்லும் சப்மிட் ஆயிடுது சார். சோ அந்த ஏரியால வந்து கொஞ்சம் வந்து எனக்கு வந்து எப்போ அந்த அது வந்து இந்த ஸ்டாக் இஷ்யூனாலயோ இதனாலயோ இது மாதிரி இருந்ததுன்னா அதுவும் அதுல நோட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் இதா இருக்கும். ஏன்னா பில்லியே நோட் பண்ணிடலாம் சொல்லுங்க. ஓல்ட் இன்வாய்ஸ் கேன்சல்னு சொல்லிட்டு அந்த பழைய நம்பர் எழுதி கொடுத்தீங்கன்னா கூட ரெஃபர். ஏன்னா அந்த 2 பில்லையும் கைக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பா 2 பேருக்கும் பேமெண்ட் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
நீங்க அப்லோட் பண்ணும்போது கூட அந்த ஓல்ட் பில்லையும் கேன்சல்டுன்னு போட்டு கொடுத்தா கூட நான் பேக்ல டாக்குமெண்ட் டிமார்க்ஸ் போடுறீங்களா சார்? அந்த இடத்துல எழுதிடுங்க. So we received a old bill number so and so, which is revised to so and so அப்படிங்கிற மாதிரி சின்னதா ஒரு பாயிண்ட் போடுங்க. ஓகே ஓகே சார். சார் வெண்டரோட கிரெடிட் நோட்லாம் கிரெடிட் நோட் இதே சப்மிட் பண்ணலாம். சேம் இதே தான் ஃபார்மட். ரைட். அந்த இன்வாய்ஸ் சப்மிஷன்ங்கிற கேட்டகரி மட்டும் செலக்ட் பண்ணி கிரெடிட் நோட் சப்மிட் பண்ணி. ரைட். கொலம்போ இன்வாய்ஸ் பிரான்ச்ல கொழும்பும் இருக்குங்களா? அப்ப அவங்களே போட்டுடலாம். உங்களுக்கு உண்டு. எஸ் எஸ் சார். சார் குட் ஆஃப்டர்நூன் சார். சார் இப்போ நம்ம இப்போ கேம்ப்ல முடிச்சுட்டு கேஷ் வவுச்சர் சப்மிட் பண்றோம்ல சார், அதுக்கும் இதுக்கு ரிலேட்டடா என்ன இருக்கா சார்? கண்டிப்பா இதுல பண்ணலாம். சோ கேஷ் வவுச்சர் பொறுத்த வரைக்கும் சோ தேர் ஆர் சம் லிமிடேஷன்ஸ். சோ பெரிய பெரிய அமௌண்ட்ஸ் எல்லாம் கேஷ் வவுச்சர்ல கொடுக்க முடியாது. சோ நம்ம வந்து நம்மளோட லிமிட் நம்ம கொடுத்தது 1000 rupees. 1000 rupees மேல கேஷ் வவுச்சர் கொடுத்தீங்க அப்படின்னா அது கேஷ் வவுச்சர் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இதுல கொடுக்க முடியாது. அதனால நான் ஸ்பெசிஃபிக்கா அதுல ஒரு காலம் வைக்கல. மேபி அதுல இன்வாய்ஸ் சப்மிஷன் ஆம்னி கார்டு நெக்ஸ்ட் வந்து கேஷ் வவுச்சர் கூட ஒரு ஆப்ஷன் வைக்கிறேன். சோ தட் பின்னாடி வர unnecessary questions we can avoid. நான் வைக்கிறாரு பாயிண்ட் டேக்கன். இல்ல சார், ஆக்சுவலா இப்போ கேம்ப் பண்றாங்க, டெய்லி வேஜஸ் வந்து இப்போ ஒரு 6 பேர் பண்றாங்கன்னா 6 பேருக்கு வந்து அந்த 6 டேக்கு ஒரு 6000 போகுது ஃபார் அன் எக்ஸாம்பிள் அப்படின்னா, அது எப்படி சார்? இப்போ 6000 ரூபாய் வாங்கியிருக்காங்கன்னு அவங்க சைன் பண்ணி கொடுக்குறாங்க, அது எப்படி சார்? நம்ம இப்போ நீங்க 1000 சொல்றீங்க, அதுல வந்து டே பை டே வாங்கணுமா எப்படி சார்? சரி கிளியர். நீங்க பண்றது என்னன்னா அட்வான்ஸ் வாங்கிட்டு நீங்க செலவு பண்ணிட்டு அந்த அட்வான்ஸை க்ளோஸ் பண்றீங்க. ஆமா சார் அப்படி entirely different from invoice submission process. ஆமா சார். இப்போ நான் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகேவா? உங்களுக்கு மார்க்கெட்டிங்ல திடீர்னு ஒரு 10 பேர் ஜாயின் பண்றாங்க. 10 பேருக்கு விசிட்டிங் கார்டு பிரிண்ட் பண்றீங்க. ஸோ வேல்யூ வந்து 1200 ரூபாய். ஒரு பிரிண்டர் கிட்ட கொடுக்குறீங்க, அவர் ஒரு பில்லை தராரு, அந்த பில்லுக்கு அக்கௌண்ட்ஸ் வந்து பேமெண்ட் பண்ணணும். இதுதான் பில் சப்மிஷன். இதை நீங்க இந்த ஃப்ளோல சப்மிட் பண்ணுவீங்க. இதுவே நீங்க ஒரு 25,000 ரூபாய் அட்வான்ஸ் வாங்குறீங்க, வேரியஸ் எக்ஸ்பென்ஸ்க்காக செலவு பண்றீங்க, அந்த அட்வான்ஸுக்கு ஒரு 10-15 பில் அட்டாச் பண்ணி சப்மிட் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது இதுல நீங்க பண்ண வேண்டாம். ஓகே சார், ஃபைன் சார். அக்கௌண்ட்ஸ் மூலமா ப்ராசஸ் பண்ணணுமோ இல்ல இன்னொரு சினாரியோல ஒரு டாக்டருக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்காக ஒரு கிஃப்ட் வெண்டாருக்கு ஒரு அமௌண்ட் பே பண்ண சொல்லி அட்வான்ஸ் கேட்டிருக்கீங்க, நாங்க அட்வான்ஸ் பே பண்ணிட்டோம். அவங்க உங்களுக்கு ஒரு பில் தருவாங்க. ஓகே, அந்த பில் அக்கௌண்ட் சப்மிட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. சோ நீங்க மொத்தமா இது செலவு பண்ணிட்டு பில்ல சப்மிட் பண்ணும்போது இந்த ஃபார்ம் யூஸ் பண்ண வேண்டாம். இட்ஸ் ஒன்லி ஓகே சார், ஃபைன். டிபார்ட்மெண்ட் நாட் ஃபார் அதர் டிபார்ட்மெண்ட்ஸ். இல்ல சார், அதுதான் சார் ஒரு சின்ன கொரி இருந்தது சார். ஓகே சார். ஆக்சுவலி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஒவ்வொரு ஸ்பெஷல் ஏரியாஸ் இருக்கு. இப்போ டெல்லி மேம்னு எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அவுட் சோர்ஸ் பண்ற சப்ளைஸ் டயத்துக்கு பில் கொடுக்கறது இல்ல, அவங்களால டயத்துக்கு பில் சப்மிட் பண்ண முடியாதுல்ல. இட்ஸ் நாட் த ஃபால்ட் ஆஃப் லேப் டிபார்ட்மெண்ட், இட்ஸ் த ஃபால்ட் ஆஃப் சப்ளையர். அப்படிங்கும்போது அதுக்கெல்லாமே வந்துட்டு கண்டிப்பா மேனேஜ்மெண்ட் சைட்லயும் எல்லாருமே அதுக்கு வந்து லிபர்ட்டி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால என்னென்ன ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி மாறும். சரிங்களா? ஸோ மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் இந்த 2 இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நோட்டட் சார். ஓகே சதீஷ், இப்போதைக்கு உங்களோட நெக்ஸ்ட் டாஸ்க் வந்துட்டு இப்போ நம்ம பேசுற எல்லாத்தையுமே பில்லிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்ரூவல் எல்லாம் சொல்லி கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ஸோ பில்லு மெயில் வரும், அந்த மெயில எந்தெந்த ஏரியாவை வெரிஃபை பண்ணணும், தப்பா இருந்தா என்ன பண்ணணும், பில்லு வரலன்னா என்ன பண்ணணும், பில்லு வந்தா என்ன பண்ணணும், இது எல்லாத்தையும் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே சார். அதுவும் சார் ஓகேவா? ஒரு டவுட் சார். சார் ஆக்சுவலா இப்ப என்னன்னா சப்ளை ஒரு நாள் வருது வெண்டார் கிட்ட இருந்து, கிரெடிட் நோட் வந்து இன்னொரு நாள் வருது. இது ஒரு சினாரியோ. இன்னொரு சினாரியோ என்னன்னா சப்ளை வருது, வர்றதுல வந்து பிரைஸ் வேரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பில் கொடுக்குறாங்க, அதுவும் வந்து நெக்ஸ்ட் டே வருது. அப்படிங்கிறப்ப இதை வேரியேஷன் வருது, அதை நீங்க சேஞ்ச் பண்ணி ரிவைஸ் பில் தர்றாங்க, அது நெக்ஸ்ட் டே வருது. அப்படிங்கும்போது இட்ஸ் பெட்டர் டு கெட் ஆன் த டேட் ஆஃப் ரெசிப்ட். அதாவது இப்போ கௌதம் சார் கேட்ட அதே கேள்வி தான். உங்களுக்கு இன்னைக்கு ஒரு பில் வந்துருக்கு, அதை நீங்க நாளைக்கு ஜிஆர் என்ட்ரி பண்ணும்போது தான் பாக்குறீங்க பிரைஸ் டிவிஷன் இருக்குன்னு. ஸோ அப்படின்னா நீங்க நாளைக்கு டேட்ல அமெண்ட் பண்ணி வாங்குறது பெட்டர். ஸோ தட் உங்களுக்கு இந்த பிரச்சனை வராது. அப்போ அந்த கிரெடிட் நோட் எப்படி சார் டீல் பண்ணலாம்? ஸோ கிரெடிட் நோட்டை பொறுத்த வரைக்கும் ஓவரால் பில்ல கொடுத்துருவீங்க இல்லையா? ஸோ கொடுத்துட்டு இதுக்கு வந்து வேல்யூ உங்களுக்கு மேட்ச் ஆகாது. கரெக்டா? ஜிஆர்என் பண்ண வேல்யூ இதோட வேல்யூ மேட்ச் ஆகாது. ஸோ நீங்க உங்களுக்கு ஜிஆர்என் எஸ் கொடுத்துட்டு அந்த ஜிஆர்என் நம்பர் என்ன, ஜிஆர்என் டேட் என்ன, ஜிஆர்என் வேல்யூ என்னன்னு கேட்குது இல்லையா? அதுல ஜிஆர்என் வேல்யூல கரெக்டான வேல்யூவை மென்ஷன் பண்ணிக்கிறேன். டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னே நான் வந்து அக்கௌண்ட்ஸ்க்கு பேமெண்ட் பண்ண வரும்போது அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு அடிஷனல் நோட்டிபிகேஷன் வர மாதிரி செட் பண்ணி கொடுத்துறேன். இந்த மாதிரி ஜிஆர்எனுக்கும் இன்வாய்ஸ்க்கும் வேரியேஷன் இருக்கு, வெரிஃபை பண்ணி ப்ராசஸ் கேர்ஃபுல்லா வெரிஃபை பண்ணுங்க அப்படின்னு உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அக்கௌண்ட்ஸ் கொடுத்துறேன்.
கிரெடிட் நோட் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பில் ப்ராசஸ் ஆகும். அது வரைக்கும் ப்ராசஸ் ஆகாது. ஸோ அப்போ கிரெடிட் நோட் வந்து நாங்க டைரக்டா கொண்டு வந்து அக்கௌண்ட்ஸ் கொடுக்கணுமா இல்ல அது பில்லிங்ல கொடுக்கலாமா? சார் இதுலயே நீங்க சப்மிட் பண்ணலாம் சார். பட் கிரெடிட் நோட் சப்மிட் பண்ணும்போது அந்த கிரெடிட் நோட் எதுக்கான இன்வாய்சஸ்க்காக எகெயின்ஸ்ட் எந்த இன்வாய்ஸ்க்கு நீங்க வாங்கிருக்கீங்கிறத அந்த ரிமார்க்ஸ்ல போட்டு கிரெடிட் நோட் இதுலயே இன்வாய்ஸ் சப்மிஷன்ல நீங்க கொடுத்து பில்லிங் மூலியமாவே வரட்டும். கிரெடிட் நோட் வந்ததுக்கு அப்புறம் அந்த இன்வாய்ஸ் வந்து ப்ராசஸ் பண்ணுவோம். Yesterday Shiva discussed with me. 5 கிரெடிட் நோட் கையில இருக்கு, 10-15 பில் கையில இருக்கு. எந்த கிரெடிட் நோட்டை எந்த பில்ல மேட்ச் பண்றதுன்னு தெரியல. ஓகே சார். இந்த மாதிரி சின்ன சின்ன கேப்ஸ் மட்டும் தான் இருக்கு. ஸோ இதுல இந்த சிஸ்டம்ல சால்வ் ஆயிடும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க எதை சொல்லணும்னு நினைச்சீங்கன்னாலும் அந்த ரீமார்க்ஸ் காலத்துல 3200 கேரக்டர்ஸ் லிமிட் வச்சிருக்கேன். நீங்க எஸ்ஏவே எழுதலாம். பண்ணிருக்கேன் சார். சார் மேம் கால் பண்ணாங்க சார், MD மேம் கால் பண்ணாங்க. சதீஷ் மியூட். அவங்க இந்த Any other doubts? Okay, so thanks for spending 1 hour 21 minutes with me. So useful இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் உங்களுக்கு அந்த என்ன லிங்க், ஸோ அந்த எப்படி போய் அதை ஆக்சஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்துட்டு எங்க ரிப்போர்ட் பார்க்கணும், மொபைல் ஆப்போட லிங்க், இது எல்லாத்தையுமே குரூப்ல சர்க்குலேட் பண்ணிடுறேன். உமா சார், ஜிபி பிரதர், நீங்களும் உங்களுக்கு ரோஷனா மேம் கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. ஏன்னா அவங்களோட இமெயில் ஐடி தான் அப்ரூவல் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கோங்க. டெஸ்ட்டுக்கு இன்னைக்கு என்ட்ரிஸ் போடுங்க. இன்னைக்கு நாளைக்கு என்ட்ரிஸ் கூட போட்டு பாத்துருங்க. ஸோ சேவ் பண்ணி பாருங்க, ரிவ்யூ பண்ணி பாருங்க. ஸோ ஏன்னா நான் வந்துட்டு யோசிக்கும் போது இங்க ரூம் குரூப் வந்து யோசிக்கிறோம், ப்ராக்டிகலா பண்ணும்போது வேற ஏதாச்சும் டிஃபிகல்டிஸ் வருதா, சார் இந்த கொஸ்டின் இந்த இடத்துல சம்பந்தமே இல்லை, இந்த இடத்துல கேட்குறது கேள்வி அப்படின்னா அதையும் சொல்லிட்டீங்கன்னா ஒன்ஸ் ஆஃப் ஆல் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் எவரிவன். ஜிவி எது சொல்லணுமா? நத்திங் சார். ஓகே, இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாமா ஜிவி பிரதர்? பண்ணிடலாம் சார். Thank you all. Thank you, sir. Thank you, sir. Thank you. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir.